வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். நாம் எதையாவது வேண்ட வேண்டும் என்று விரும்பினால் பிறவாமையை வேண்ட வேண்டும். நாமெல்லாம் பிறந்து விட்டோமே எப்படி வேண்டும் என்று கேட்கக்கூடாது. பிறந்த பிறகு பிறவாமை வேண்டும் என்பதால் ஆசையை துறக்க வேண்டும். ஆசையை துறந்தால் பிறவாமை அடைந்து விடலாம். இன்றைய கருப்பொருள் விடுதலை. விடுதலை என்பது ஒரு கண்டத்துக்கு இன்னொரு கண்டமோ, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடோ, அல்லது ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதனுக்கோ கொடுப்பதல்ல விடுதலை. விடுதலை என்பது நாம் அவரவருக்கு நமது மனதிலிருந்து விடுபடுவதே விடுதலை. ஆகவே ஆசையை துறந்து விடுதலையோடு வாழ்வோம். நிகழ்ச்சி நெறியாளர் மேடை மன்ற தலைவரிடம் ஒப்படைக்கிறேன். தாமதம் என்னன்னா, நமக்கு காலங்காத்தால கொஞ்சம் அலை மாற்றம் நடந்ததுனால நம்ம கொஞ்சம் பொருட்கள் எடுக்கிறதுக்கு அலைய வேண்டியதாகிட்டு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக காலையில் எழுந்திரிச்சு ஒரு கார்டன் மாதிரி பூத்து குலுங்கி வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பத்மினி மேம்க்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாருக்குமே முன்னாள் வட்டார இயக்குநர்கள், இந்நாள் வட்டார இயக்குநர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உறுப்பினர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்மளோட கருப்பொருள் விடுதலை, அதுக்கேற்ற மாதிரியே நம்மளோட இதெல்லாம் இருக்கும். அரங்க பேச்சு வந்து இந்த தடவை டேபிள் டாபிக்ஸ் மாஸ்டர் போனா அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் தயாராக யாரை வேணாலும் கூப்பிடுவாங்க. அதனால நம்ம தாமதம் இல்லாமல் நிகழ்ச்சிக்குள்ள செல்வோம். நிகழ்ச்சி நெறியாளர் ராஜசிம்மன். ராஜசிம்மனோட இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஒரு தடவை நிகழ்ச்சி நெறியாளர் ஒரு தடவை பண்ணியிருக்காரு. பயங்கர காமெடியாக பண்ணுவார். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கும் நகைச்சுவையாக இருக்கும்னு நம்பி மேடையை அவரிடம் ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நிகழ்ச்சி நெறியாளர் பணியை இதிலே தொடர்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா கருப்பொருள் நமக்கு விடுதலை. இது இரு நாட்டிற்கும் சம்பந்தமுடையவர்கள், இரு நாட்டிற்கும் சம்பந்தமான இந்த மாதத்தில் நமக்கு சிங்கப்பூரில் தேசிய தினமும் நமக்கு சுதந்திரம் விடுதலை தினமும் ஒரே மாதத்தில் வருகின்ற காரணத்தால் அதுக்கு ஏற்றபடி இந்த விடுதலை என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்த அனைத்து மன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். முதலாவதாக இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் சிறப்பு அங்கத்தில் நான் எழுதிய கவிதை அப்படிங்கிற சிறப்பு அங்கத்தில் நம்ம இடையே உரையாற்ற இருப்பவர் மிக சிறந்த ஒரு நபர். அவரை பற்றி சொல்லணும்னா சுருக்கமாக சொல்லணும்னா முடியாத காரியம். ஏன்னா சுருங்க சொல்வது என்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரை பற்றி சொல்லணும்னா நம்ம தோணுச்சுனாவே நமக்கு சுருங்கதான் சொல்லணும்னு யோசிப்போம். ஆனால் அது வந்து மிகப்பெரிய ஒரு கட்டுரை லெவலுக்கு போகுதுங்க. எதை அவர் பற்றி சொல்லாமல் விடுவது என்பது வந்து தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு சிறு குறிப்பு. மீண்டும் அவர் வந்து பேச்சாளர் தயாரிக்கப்பட்ட உரையில் அவர் இருக்கின்றார். மீதி அப்போ பேசிக்கிறார். ஓகே. இவர் வந்து மென்பொருள் துறையில் பணியாற்றுபவர். இயற்கை மீதும் இயற்கையை நேசிப்பவர் மீதும் பேரன்பும் கொண்டவர். கடந்த 15 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான தொடர் முயற்சியில் செயல்படுகிறவர். வாழ்நாள் முழுவதும் இயற்கைக்காக குரல் கொடுப்பவராகவே இருக்க விரும்புகிறவர். இவர் எழுதிய புத்தகங்களில் சில: சிதறாத எழுத்துக்கள், யாருக்கானது பூமி, தூவி, பல்லுயிர்கானது பூமி, பறவைகளின் உயிர் சூழல், கொடைக்கானல் குழா. இப்போதைக்கு இதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்கு. வாங்க. தமிழும் இயற்கையும் பிரிக்க முடியாதவை. நீங்கள் சங்க இலக்கியங்களில் இருந்து இன்று வரை எழுதப்படுகிற எல்லா இலக்கியங்களில் பார்த்தாலுமே இயற்கைக்கென்று ஒரு பெரும் பங்கு தமிழில் உண்டு. அதிலும் குறிப்பாக பறவைகளுக்கென்று தமிழில் இருக்கக்கூடிய பெயர்களே கூட கவித்துவமானது. அது ஏனென்றால் மற்ற மொழிகளைப் போலல்லாமல் பறவைகளுக்கான தமிழ் பெயர்கள் என்பது அவற்றினுடைய குணத்தை, அவற்றினுடைய உயிர் சூழலை
எல்லாவற்றையும் அறிந்து அவதானித்து அதற்கு பெயர் சூட்டினார்கள். உதாரணமாக சோலைப்பாடி என்று ஒரு பறவை உண்டு. அழகாக பாடக்கூடிய பறவை சோலைக்காடுகளில் வாழும் சோலைப்பாடி. நத்தை குத்தி நாரை என்ற ஒரு பறவை. அது என்ன உணவு சாப்பிடுகிறது என்பதை அறிந்து அதற்கு பெயர் சூட்டியவர்கள் தமிழர்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு கவிதை என்ற அடிப்படையில் ஒரு புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்று நினைத்தேன். தமிழில் அப்படி ஒரு புத்தகம் உருவாகாமல் இருந்தது. கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பறவைகளை தேடி அவதானித்து அவற்றினுடைய உயிர் சூழலை அறிந்து அவற்றிற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவற்றை கவிதை வடிவில் மிக எளிமையாக சுருக்கமாக தர வேண்டும் என நான் முயற்சி செய்ததன் விளைவுதான் இந்த புத்தகம் தூவி. இந்த தூவியிலிருந்து இப்போது உங்களுக்காக சில கவிதைகள். இந்த கவிதைகளை சொல்வதற்கு முன்னால் அந்த பறவையை பற்றியும் சில குறிப்புகளை கொடுத்து விடுகிறேன். முதலாவதாக பொன்முதுகு மரங்கொத்தி என்ற ஒரு பறவை. மரங்கொத்தி அதனுடைய இறகுகள் செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கும், நெருப்பை போல. கவிதை: இரு கால்களாலும் இறுகப் பற்றிய மரத்தை கருத்த வாளால் அழுத்தி தலையை சற்றே பின்தள்ளி நொடிக்கு இருமுறை கூறிய அழகால் விசையோடு மோதி பட்டைகளை பிளந்து நீண்ட நாவால் கணுக்காலிகளை பிடித்து உண்ணும் பொன் முதுகு மரங்கொத்தி ஒளிபுகா அடர்வனத்தின் சுடர். அடுத்ததாக திணைக்குருவி. இந்த திணைக்குருவி என்ற பறவை பல இடங்களிலும் பார்க்க முடியும். சிங்கப்பூரில் கூட இந்த பறவையை பார்க்க முடியும். திணைக்குருவி: எதற்கும் இருக்கட்டும் என வெட்டாமல் விட்டு வைத்த காய்ந்து போன மருதாணி மரத்தில் திணைக்குருவி கூடு கட்டத் தொடங்கியதும் சிவக்கத் தொடங்கியது வானம். அடுத்ததாக தவிட்டுக்குருவி. தமிழகத்தில் பெரும்பாலும் இந்த பறவையை பார்க்க முடியும். வீட்டு வாசலிலே கூட கூட்டமாக 6-7 பறவைகள் சேர்ந்த மாதிரி இருக்கும். சாம்பல் நிறத்தில் இருக்கும், பாடிக்கொண்டே இருக்கும். தவிட்டுக்குருவி: ஒன்றன் பின் ஒன்றாக தாவி செல்லும் தவிட்டுக்குருவிகள் பருக வைத்த தண்ணீரில் நீராடி பவளமல்லி கிளைகளில் விளையாடி கூட்டாக எழுப்பும் கீச்சொலிகளால் வாசல் நிறைந்து வீதிகளில் வழிகிறது இசைமலை. இந்த தூவி வெளியாகி 2 ஆண்டுகளுக்கு பிறகு தூவில் 62 பறவைகளை பற்றி எழுதியிருந்தேன். ஏராளமான பறவைகளுக்கு தமிழ் பெயர் உண்டு. அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் அதில் குறிப்பிடப்படாத வேறு 62 பறவைகளை பற்றி எழுதிய புத்தகம்தான் பறவைகளின் உயிர் சூழல். இதுவும் கவிதை வடிவில். முதலாவது கவிதை மாங்குயில். மாங்குயிலை நீங்கள் சிங்கப்பூரிலும் பார்க்கலாம். எல்லா தெருவிலும் மாங்குயில் உண்டு. மஞ்சள் நிறத்தில் இருக்கும், மரங்களுக்கு மேலாக பறந்து கொண்டிருக்கும். மாங்குயில்: மஞ்சள் நிற மாங்குயில்கள் கவிகையின் மேல் சுற்றி வர சிறகசைவில் சிதறும் அதன் மஞ்சளில் கொஞ்சத்தை சித்திரையில் பூத்திருக்கும் சரக்கொன்றை பெற்றுவிட மிச்சம் இருக்கும் மஞ்சள் கொண்டு மார்கழியில் உதித்தெழுகிறது ஞாயிறு. அடுத்ததாக தீக்காக்கை என்ற ஒரு பறவை. தீக்காக்கை இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழக்கூடிய ஒரு பறவை. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மிகப்பெரிய அழிவு காட்டுத்தீ. அதை ஒட்டிய கவிதை இது. தீக்காக்கை: புகையும் சிகரெட் துண்டிலிருந்து பற்றி எரியும் மலைக்காட்டில் புற்கள், சிறு செடிகள், பெருமரங்கள் என யாவும் கருகிய பின் நெருப்பின் நிறங்கொண்ட பறவை தேடி அலைவது தன் கூட்டை மட்டுமல்ல. அடுத்ததாக நீங்கள் பலரும் அறிந்த ஒரு பறவை கௌதாரி. பல ஊர்ப்புறங்களில் இந்த பறவையை நீங்கள் பார்த்திருக்க முடியும். கௌதாரி: அதிக தூரம் பறக்காத கௌதாரிகள் கூண்டில் இருப்பதால் குறையொன்றும் இல்லை என சொன்ன நண்பரிடம் கேட்கிறேன், உங்களுக்கும் பறக்க தெரியாது தானே?
நான் முடிந்த வரை என்னுடைய கவிதைகளை மிக சுருக்கமாகவே எழுத முயற்சிப்பேன். அதில்தான் கொஞ்சம் கூடுதல் அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்பதற்காக. ஜப்பானில் ஒரு கவிஞர் யோசகா அகிகோ என்ற கவிதை எழுதியவர். அவருடைய கவிதை ஒன்றை நான் கவிஞனும் கவிதையும் என்ற எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் அவர் எழுதிய கவிதையை வாசித்த போது அந்த கவிதை எனக்கு மிகவும் நெருக்கமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று உணர்ந்தேன். இந்த கவிதையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். என் கவிதைகள் சுருக்கமாக இருப்பதைக் கண்டு நான் வார்த்தைகளின் கஞ்சன் என்கிறார்கள். ஆனால் நான் எதையும் சொல்லாமல் விட்டுவிடவில்லை. சேர்ப்பதற்கு எதுவும் இல்லை. மீன் போல் இன்றி இறக்கைகள் இல்லாமலே நான் நீந்துகிறேன். ஒரே மூச்சில் என் கவிதை முடிந்து விடுகிறது. நன்றி. தமிழ் மொழி பண்பாட்டு கழக பேச்சாளர் மன்றத்தின் உறுப்பினராகவும் இருக்கிறவர். இவர் அரட்டை அரங்கம், நீயா நானா போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசியவர். நம் மன்ற கூட்டங்களில் பங்கேற்று 2 முறை கோப்பையை வென்றவர். சிங்கையில் பல கருத்தரங்குகளில் பேசக்கூடியவர். நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா ஹேமலதா மித்ரா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். என் வாழ்க்கை பயணத்தில் சில சம்பவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீங்கள் எதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு 50 வருடம் கால சக்கரத்தில் பின்னோக்கி செல்ல வேண்டும். என்னுடைய காலத்தில் பெண்கள் என்றால் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்பது
அது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அதற்கு பிறகு சிங்கப்பூரில் நீயா நானாவில் பங்கேற்றேன். அந்த நீயா நானாவில் திரு ரங்காவின் அறிமுகம் கிடைத்தது. அவர் என்னை நம்முடைய மன்றத்துக்கு கூட்டி வந்தார். இங்கு நான் சேர்ந்த பிறகு ஏற்கனவே வைரமாக இருந்த என்னை பட்டை தீட்டி ஜுவலிக்க வைத்தது நம் மன்றம்தான். ஆகவே எல்லாம் பெருமையாக நினைப்பது நம் மன்றத்தில் 2 முறை சாம்பியன் கோப்பை வென்றதை இப்படியாக ஓரளவு என்னை நான் நிரூபித்தேன். அது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. இன்றும் மன்றத்தில் உள்ள திறமைசாலிகளுக்கு நடுவில் நானும் ஒரு நல்ல பேச்சாளராக அடையாளம் காணப்பட்டிருக்கிறேன் என்பது எனக்கு பெருமை. ஆகவே இப்பொழுது நான் வந்து ஒரு பெரிய காந்தியோ நேருவோ அல்ல. என்னுடைய வாழ்க்கை பாடத்தை சொல்லி நீங்க உங்களுக்கு அது படிப்பினையாக இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தாயாக பாட்டியாக என் வயது அனுபவத்தை வைத்து என்னுடைய வாழ்க்கை பாடத்திலிருந்து நான் படித்துக் கொண்ட சில படிப்பினைகளை உங்களோடு பகிர்கிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் நீங்கள் பின்பற்றலாம். நான் உங்களிடமெல்லாம் இன்று நான் சொல்வது என்னவென்றால், வாழ்க்கை, குடும்பம், குழந்தை பராமரிப்பு, குடும்பத்தை பாதுகாப்பது எல்லாம் மிகவும் முக்கியம்தான். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்காகவும் சிறிது நேரம் கொடுங்கள். ஒவ்வொருவரிடமும் ஒரு திறமை இருக்கிறது. உங்களுக்கான திறமையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த திறமை இருக்கிறதோ அதை வளர்த்துக் கொள்ளுங்கள். முடிந்த போதெல்லாம் உங்களை சில சாதனைகள் செய்து உங்களை நிரூபித்துக் கொண்டே இருங்கள். சுய நலம் காப்பது சுய நலமல்ல, சுயநலம் அல்ல. அதனால் உங்கள் அடையாளத்தை ஒரு நாளும் தொலைத்து விடாதீர்கள். நான் பாரதி சொன்னது போல் மனப்பாட பகுதி என்று நினைத்து விட்டாயா என்றார். ஆம், எதையும் வெறுமனே படித்து விட்டு விலகிவிடாதீர்கள். படித்தால் பகிரலாம், ஆனால் நாம் உணர்ந்தால்தான் உயரலாம் என்பதே நான் கற்ற பாடம். ஆகவே என்னுடைய மன்றத்து பிள்ளைகளுக்கு நான் ஒரு தாயாக, ஒரு பாட்டியாக சொல்வது, உங்கள் அடையாளத்தை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் என்றும் ஒரு சாதனை செய்து உங்கள் பெயரை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நான் இறந்த பிறகு பாரதியை சொர்க்கத்தில் சந்தித்தால் மிகவும் தலை நிமிர்ந்து, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் என்று தலை நிமிர்ந்து பாரதியிடம் சொல்வேன், பாரதி, நான் வேடிக்கை மனிதனைப் போல விழுந்து விடவில்லை. ஏதோ என்று கர்வமாக சொல்லுவேன். இங்கு எவ்வளவோ திறமைசாலிகள் என்னை விட சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் என்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த மன்றத்தினருக்கும், முக்கியமாக வசந்தா, என் மகள் வசந்தாவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. பார்க்க இருப்பது தயாரிக்கப்பட்ட உரை. தயாரிக்கப்பட்ட உரையில் பேச்சாளர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து முன்கூட்டியே தயாரித்து தங்களுக்கு ஏற்ற பாணியில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் படைக்க வேண்டும். 2வது அங்கம் அரங்க பேச்சாங்கம். திடீரென்று ஒரு தலைப்பு கொடுத்து பேச்சாளரை பேச ஊக்கப்படுத்துவதே இந்த அங்கத்தின் நோக்கமாகும். இதில் பார்வையாளர்களுக்கும் மன்ற கூட்டத்தில் பேசாதவர்களுக்கும் பிற மன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அரங்க பேச்சை வழங்கத்தை இருப்பவர் தமிழ் மொழி பண்பாட்டு அரங்க பேச்சாளர் மன்றத்தின் செயலாளர் புவனேஸ்வரி விமல்ராஜ் அவர்கள். 3வது அங்கம் மதிப்பீட்டு அங்கம். மதிப்பீட்டு அங்கத்தில் தயாரிக்கப்பட்ட உரையில் பேசிய பேச்சாளர்களின் பேச்சை மதிப்பீட்டாளர்கள் மதிப்பீடு செய்வார்கள். 4வது அங்கம் பொது மதிப்பீடு. இதன் பிறகு குழு புகைப்படம், நாடகங்கள் வழங்குதல், தலைவர் உரை. முதல் அங்கம் தயாரிக்கப்பட்ட உரை. பேச்சாளர்களுக்கான விதிமுறை. பேச்சாளர்கள் தங்களது மேடையை இங்கிருந்து இதுவரையிலும்
பக்கவாட்டில் முன்னும் பின்னுமாக இங்கிருந்து இதுவரையிலும் முழுமையாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பேசி முடித்த பின் பேச்சாளர்கள் மேடையை நெறியாளரிடம் ஒப்படைத்த பின்புதான் தனது இருக்கைக்கு செல்ல வேண்டும். பார்வையாளர்களுக்கான விதிகள். பேச்சாளர்கள் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். அவர்களை அப்படியே எதிர்கொள்வோம். பேச்சாளர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரின் பேச்சு முடியும் வரை நடுவில் இடையூறு செய்ய அனுமதி கிடையாது. அனைவரும் அவரவர்களது கைபேசியை அமைதிப்படுத்துமாறு, தேவையற்ற அசைவுகளை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பார்வையாளரான உங்கள் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்காக இங்கே QR கோடு வைக்கப்பட்டுள்ளது. தங்களது ஃபீட்பேக் வந்து நீங்கள் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவ்வப்போது நீங்கள் தெரிவிக்கலாம். மற்றும் உங்களுடைய வருகை பதிவையும் QR கோடு மூலமா நீங்கள் பதிவு செய்யணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மன்ற கூட்டத்தில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் போது நடுவில் உங்கள் கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்கவும். அப்படியே கூற விரும்பினால் மன்ற தலைவருக்கு மேலான கருத்துக்களை தெரிவிக்கலாம். அவர் மன்ற கூட்டத்துக்கு வரவில்லை என்றால் துணைத் தலைவர் கல்வியிடம் உங்கள் மேலான கருத்துக்களை தெரிவிக்கலாம். உங்கள் புரிதலுக்கு நன்றி. எல்லோரும் தயாரா? நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? இன்றைய முதல் பேச்சாளர், அவர் பற்றின ஒரு சிறு குறிப்பு. அதன் பிறகு நான் அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். இவர் கடந்த 2 வருடமாக சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். 17 வயது பிள்ளைகளுக்கு தாயாகவும் இருக்கிறார். இதுவே போதுமானது என்று அவர் நினைத்தார். நம் தரப்புக்கு கூடுதலாக சேர்க்க வேண்டும் அல்லவா? அவர் வேறு யாரும் அல்ல, கீதம் சங்கீதம் என்றாலே செவிக்கு இன்பம் தானே. செவிக்கு உடலாக வயிற்றுக்கு ஈயப்படும் என்பது பொதுமறை. ஆனால் நமக்கு வயிற்றுகளை யார்கிட்ட எடுத்துட்டோம். படுத்து செவிக்கு இன்பம் கொடுக்க தனது தமிழ் ஆற்றலை வெளிப்படுத்த அழைக்கிறேன் பேச்சாளர் செவி இன்பம் சங்கீதா அவர்களை. இப்போது பேச்சாளருக்கான நேரத்தை அறிவிப்பார். அன்று நிகழ்ச்சி நெறியாளர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 4 முதல் 6 நிமிடங்கள். 4வது நிமிடத்தில் பச்சை விளக்கும், 5வது நிமிடத்தில் மஞ்சள் விளக்கும், 6வது நிமிடத்தில் சிவப்பு விளக்கும் காண்பிக்கப்படும். நேரம் நிறைவடைந்ததை குறிக்க மேசையில் ஒலி எழுப்பப்படும். 6வது நிமிடம் 30 நொடிகளில் மேசையில் ஒலி எழுப்பப்படும். நீங்கள் வாக்கெடுப்பிற்கு தகுதி பெற 3 நிமிடம் 30 நொடிகள் குறையாமலும் 6 நிமிடம் 30 நொடிகளுக்கு மிகாமலும் இருக்கிறீர்கள். உங்கள் பேச்சு சேர்க்க வாக்கு. பேச்சாளர் அறிமுகப்படுத்தவும் அவருடைய திட்டத்தை குறித்து விளக்கவும் பேச்சாளர் ஜாப்பனீஸ் மன்றத்தின் உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருமூர்த்தி அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது செவின்பம் சங்கீதா அவர்களின் முதல் தயாரிக்கப்பட்ட உரை இந்த பேச்சாளர் மன்றத்தில். இந்த திட்டத்தின் நோக்கம் பேச்சாளர், அதாவது மேடை பேச்சின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டு இந்த பேச்சாளர் மன்றத்திற்கு பேச்சாளரை பற்றிய அறிமுக உரையை வழங்குவது. திட்டத்தை சிறப்பாக படைக்க வாழ்த்துக்கள். செவியின்பம் சங்கீதா, உங்கள் பேச்சை நீங்கள் தொடரலாம். கூடியுள்ளோர் அனைவருக்கும் செவி இன்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பிறந்தது வளர்ந்தது சங்கூதர வயசு வர வரைக்கும் காத்திருக்காம பச்சை பிள்ளையா இருக்கும் போதே சங்கீதான்னு பேர் வச்சது எல்லாமே சோறுடைத்த சோழ நாடாம் நஞ்சை புஞ்சை நிறைந்த தஞ்சை மாவட்டத்துல தாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாழ்க்கையில எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். வெள்ளிக்கிழமை சிறுவர் மலர் இருக்காங்க, தாலேயே போனாலும் சிறுவர் மலரை முதல்ல படிக்காம யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. 6ஆம் வகுப்பில் முதல் மேடை அனுபவம். ஏறி 1 நிமிஷம் பேசினோடனே ஐயா காத்துதாங்க வருது அப்படின்னு, இம்மா நீ பக்குவமா மேடையில இருந்து இறங்கிடு அப்படின்ட்டாரு நடுவர். துக்கம் தொண்டை அடைக்க அழுதுகிட்டே மேடையை விட்டு கீழே இறங்கிட்டேன். அப்போ பள்ளிங்கிற சிறையில இருந்து மாணவர்கள் கிடைக்கிற மிகப்பெரிய விடுதலை வந்து கோடை விடுமுறை தான்.
அப்படிப்பட்ட ஒரு கோடை விடுதலையில எங்க அப்பா என்ன கூப்பிட்டு கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த முதல் லட்டு என்ன அப்படின்னா, ஓவியர் மணியம் அவர்களின் கைவண்ணத்தில் கல்கி அவர்கள் எழுத்தில் வந்த பொன்னியின் செல்வன் 5 பாகமா எடுத்து வச்சிருந்தாரு. அதை எடுத்து படிக்க கொடுத்தாரு. பின்னாடி எங்க அம்மா வந்து கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையான்னு. என்ன அப்படின்னா, கோடை நாளே மொட்டை மாடியில வத்தல் காய போடுவாங்க. அது வீட்லயே சின்ன பிள்ளைன்னு என்ன போய் காக்கா தூக்கிட்டு போகாம இருக்கிறதுக்கு போய் ஓட்டு அப்படின்னு விரட்டி விட்டாங்க. அந்த காய்ந்தும் காயாமலும் இருக்க வத்தல காக்கா எடுத்துச்சா இல்லையா தெரியாதுங்க. எனக்கு அதை சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நான் அதை பிச்சு பிச்சு ஒரு தட்டுல போட்டுக்குவேன். தண்ணி தொட்டிக்கு கீழே இருக்க அந்த நிழல், பொன்னியின் செல்வன் புத்தகம், இந்த வத்தல் எல்லாம் சேர்ந்து மிக அருமையான ஒரு தருணம். அப்படியே விடுமுறை முழுக்க அந்த 5 பாகத்தையும் படிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ ஸ்கூல் தொடர்ந்து எங்க அப்பா எல்லாத்தையும் பரன் மேல திருப்பி ஏத்திடுவாரு. திருப்பி அடுத்த கோடை விடுமுறை. இப்படி ஒரு 5-6 வருஷம் கோடை விடுமுறை படிச்சு 12வது முடிக்கிறதுக்குள்ள பொன்னியின் செல்வனை மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டேன். அப்படி இப்ப இந்த இடத்துல வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அப்ப போய் திருப்பி சேர்றேன். நான் சேரும்போது கல்லூரி வகுப்பை கட்டடிக்கிறதுக்காகவே எல்லா போட்டியிலும் எது நிக்கிற போட்டி, நடக்கிற போட்டி, சோறு திங்கிற போட்டி, எந்த போட்டியில கூப்பிட்டாலும் பேர் கொடுத்துட வேண்டியது. அதுக்கு நடுநடுவில் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுற போட்டி எல்லாம் வந்துருங்க. இதுல அப்பப்ப தட்டு மாதிரி பரிசும் வாங்கிறதுனால கல்லூரியும் கேள்வியே கேட்காம எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படியே முடிச்சு படிப்புலையும் டிஸ்டிங்ஷனோட வெளியில வந்ததுனால சிறந்த ஆல்ரவுண்டர் விருதுன்னு கொடுத்து பிஎஸ்சில இருந்து வெளியில தள்ளினாங்க. அப்புறம் எம்எஸ்சியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி மாநில அளவில் சிறந்த போட்டி, தஞ்சை மாவட்ட அளவில் சிறந்த இளைஞருக்கான விருதுன்னு எல்லாம் அந்த வாயை வச்சு அப்படியே பொழைச்சிக்கிட்டே வந்துட்டதுனால, சரிம்மா நீ ரொம்ப நல்லா பண்ற, இப்போ பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் வெளியில அவார்டு கொடுத்து வெளியில துரத்திடுறாங்க, முதல்ல வெளியில கடந்து கல்லூரியாவது கூப்பிடட்டும் வெளியில துரத்தி விட்டாங்க. எம்எஸ்சியை முடிச்சுட்டு அங்கேருந்து எம்எஸ்சியை முடிச்சு வெளியில வந்தோடனே ஒரு கல்லூரியில விரிவுரையாளரா போய் வேலைக்கு சேர்ந்தேங்க. அங்கேயும் தரமான பல சம்பவம்லாம் பண்ணிருப்பேன் போல இருக்கு. அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த வேலையை விட்டு வெளியே வரும்போது அந்த பசங்க எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஐயோ ஆசிரியை உங்களை விட சிறப்பா எங்களை தூங்க வைக்கிறதுக்கு நல்ல ஆசிரியர் வேலையை விட்டு போறீங்களே அப்படின்னு அந்த பசங்க எல்லாம் கண்ணீர் விட்டு அதுல காய்ச்சி கண்ணுக்குள்ளே நிக்குதுங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ப்ராஜெக்ட் டைட்டில் என்னன்னு ராஜசிம்மன் அவர்கள் அப்ப கேட்டார். நான் அப்ப சொல்லலீங்க, இப்ப சொல்றேங்க. பொன்னியின் செல்வனும் நானும், பொம்மை ராசாக்கள் பவனி வரும் நெடுங்கதைகளே என் ஊஞ்சல், பொன்னியின் செல்வனை நின்று படித்தேன், நடந்து படித்தேன், கிடந்து படித்தேன், படித்தே கிடந்தேன், அதில் குந்தவையின் பின் ஒளிந்து கடைக்கண்ணில் பொன்னியின் செல்வனை ஆழ ரசித்தேன், ஆம் அவனை ஆழவும் கணா கண்டேன், ஈழத்து கடலில் என் காதல் வெம்மையை கரைத்தேன், பச்சை எரியும் நடுகடலில் ஏக்க பெருமூச்சை கலந்திட்டேன், புத்தகங்களே தலையணையாய் பசலை பூத்திருந்தேன், அவன் பொன் சிரிப்பில் சிதைந்தே போனேன், அருள்மொழியின் யானை ஏறி காற்றாய் கடுகினேன், காகிதங்கள் பழுப்பேற, ஆமாங்க எனக்கு வயசாயிட்டே போச்சு, நான் படிச்சு என் புத்தகத்தும் பழுப்பேறி போச்சு, அம்மாவோட கல்யாண வயசு வந்துருச்சு, நாங்க குறும்பை மூட்டை கட்டி கனவை பரணில் அடுக்கி சோழ நாட்டானை நெஞ்சோரமாய் இடுக்கி இமை படபடக்க குனிந்திருந்தேன். ஒரு அம்மா அப்பா பையன் 3 பேரும் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயோ சதய நட்சத்திரத்துல பிறந்தான், பையனுக்கு ராஜராஜன் பேரு வச்சேன். துள்ளி நிமிர்ந்தேன். ராஜராஜனையே கரம் பிடித்தேன். 2 பிள்ளைகள், பிருத்திவிராஜ் மயூரிங்க. இப்ப இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் முழு நேர வேலைக்கு போகலன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என் பசங்களை நான் பார்த்து ஒரு ஸ்டேஜும் வளர்க்கணும். நான் முழு நேர வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். குடும்பமும் எனக்கு உதவி பண்ணாங்க. ஸோ முழு நேர வேலைக்கு போகல. பகுதி நேரமா என்ன பண்றது, நான் இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் அக்வா ஏரோபிக்ஸ் ட்ரெயினர் சர்டிஃபிகேட் வாங்கினேன். ஜும்பா ட்ரெயினர் ஆனேன். ஜும்பா ட்ரெயினர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கல்லூரியில வந்து பட்டய படிப்பு உடற்பயிற்சி இதில் வாங்கினேன். வாங்கினதுக்கு அப்புறம் இது 3 முடிச்சதுனால மீ டைம்னு பெண்கள் தனக்கான நேரத்தை செலவிடணுங்கிற எண்ணத்துல மீ டைம்ங்கிற ஒரு இது ஆரம்பிச்சு அதுல பெண்களுக்கான உடற்பயிற்சி பயிற்றுனராக கிட்டத்தட்ட 15 வருஷம் நான் இந்தியாவில இதெல்லாம் நடத்திட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு கோவிட் வந்துச்சு. ஓடிக்கிட்டு இருந்த ஆறெல்லாம் குளமா தேங்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு நடுவுல என் பசங்களுக்கு பயங்கரமான ஒரு அம்மாவா எல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சது தெரியாததெல்லாம் அந்த பசங்களுக்கு பாட்டா ஓடு, படிப்பா ஓடு, கதையா ஓடுன்னு அதுக்கு பின்னாடி ஓடி விரட்டி எல்லாத்தையும் கத்து வேற கொடுத்து வச்சுட்டேன். எல்லாம் முடிச்சு 15 வருஷம் கழிச்சு எல்லாம் ஆன்லைன்ல உட்கார ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா சங்கீதாவுக்குன்னு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு ஏக்கமா இருந்துச்சு. அப்போ பழசெல்லாம் தூசு தட்டி எடுத்து 2020ல செவி இன்பம்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கதை சொல்லல் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கதை சொல்லியாக, அதுல இருந்து நிறைய வாய்ப்புகள், மேடை பேச்சாளராக. அப்புறம் 2 வருஷம் முன்னாடி தான் சிங்கப்பூருக்கு வந்தேன். கதைக்களத்தில் முதலில் ஒரு சிறப்பு பேச்சாளராக தான் சிங்கப்பூருக்கு வந்தேன். அப்புறம் கவிமாலையில் நிறைய நூல் அறிமுகங்கள், நிறைய பேச்சாளர்கள், இப்படி தொடர்ந்து வாழ்க்கை போயிட்டே இருக்கு. பையன் ஆஸ்திரேலியாவில் இப்போ 2nd இயர் படிக்கிறாப்ல, பொண்ணு இங்கே 12ஆம் படிக்கிறாப்ல. இதுவே நான், இவ்வளவே நான் வாய்ப்பளித்தது. நோக்கம் என்னன்னா, தமிழ் மீதம் கொண்ட மிகுந்த ஆர்வமும் இவரது பேசும் கலையை வளர்க்கவும் தான். இவர் எப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரு
சொல்லணும்னா, முயற்சி என்பது விதை போல, அதனை விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையே நிலத்திற்கு உரம் என்று நினைத்து தொடர் முயற்சியை செய்து கொண்டே இருப்பார்கள். இது சொல்லும்போது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நம்மளுக்கு என்ன ஜெய்சிமன் அப்படியே நெருப்பா தீ போல பிடிச்சிட்டீங்களே. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் முயற்சி. அவர் முயற்சி பாராட்டுதலுக்குரியது. அவருடைய திட்டத்திற்கான நோக்கத்தை அவருடைய மதிப்பீட்டாளர் திரு காயத்ரி அவர்கள் வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். சங்கீதா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். உங்கள் திட்டத்தின் நோக்கம் நீங்கள் பிறரிடமிருந்து பெற்ற பின்னூட்டங்களை நடைமுறைப்படுத்துவதும் மற்றும் ஒரு மன்ற கூட்டத்தில் உரை மதிப்பீட்டாளராக செயல்படுவதற்கான பயிற்சி பெறுவதற்கான உரையாக இருக்க வேண்டும். உங்கள் உரையை சிறப்பாக வழங்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி காயத்ரி அவர்களுக்கு. இப்போது நேர கண்காணிப்பாளர் சசிரேகா குமார் அவர்களுக்கான நேரத்தை வழங்குவார். அடுத்து வரும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் ஒரே கால அளவு என்பதால் பொதுவாக கூறுகிறேன். ஐந்தாவது நிமிடத்தில் பச்சை விளக்கும், 6வது நிமிடத்தில் மஞ்சள் விளக்கும், 7வது நிமிடத்தில் சிவப்பு விளக்கும் காண்பிக்கப்படும். 7 நிமிடம் 30 நொடிகளில் உங்கள் கால அளவு முடிந்ததை சொல்ல ஓசை எழுப்பப்படும். நீங்கள் வாக்கெடுப்பிற்கு தகுதி பெற 4 நிமிடங்கள் 30 நொடிகளுக்கு குறையாமலும் 7 நிமிடம் 30 நொடிகளுக்கு மிகாமலும் பேச வேண்டும். உங்கள் பேச்சு சிறக்க வாழ்த்துக்கள். என்னடா இவ கையில கத்தியோட வந்து கலைண்டு பார்த்து பயப்படுறீங்களா? ஆமா, பயப்படாதீங்க. கத்தி நன்றி. கத்தி மூலியமா ஒரு கருத்தை சொல்லலான்னு தான். இந்த கத்தியை வச்சு ஒருத்தரை காயப்படுத்த முடியும். அதே சமயம் பழங்களை வெட்டி சாப்பிட்றதுக்கும் இது உதவும். இதே மாதிரி வச்சிடுறேன். இந்த மாதிரி தான் நாம பயன்படுத்துற வார்த்தை, அந்த வார்த்தை மூலியமா ஒருத்தரை, ஒரு மனிதனோட அழிவையும் பண்ண முடியும். அதே சமயம் அவனை கீழே இருக்கிறதுல இருந்து உயர்த்தவும் முடியும். இது எவ்வளவு உண்மை தெரியுங்களா? எங்க ஊர்ல ஒரு துரைசாமி ஐயான்னு வாத்தியார் ஒருத்தர் இருந்தார். நல்லா சொல்லி கொடுப்பார். மாணவர்களுக்கெல்லாம் ஏதாவது பாடத்துல சந்தேகம் வந்துச்சுன்னா அவரை தான் போய் பார்ப்பாங்க. நல்லா சொல்லி தராரு, எல்லாம் தெரியும் அவருக்கு அப்படின்னா எல்லாம் போவாங்க. அவரு ஏன்னா அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப தெளிவா பேசுவாரு. ஆணித்தரமா அவர் சொல்றதா கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்படி இருக்க நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ரவின்ட்டு, அவனுக்கு கணிதம் வரல. இத அவர் பெற்றோர்கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்துருக்காங்க. அவர் சொல்றாரு, இந்த பாருங்க தம்பி ரவிக்கு கணிதம் வரவே வராது, இனிமேலும் வராது அப்படின்னாரு. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. என்னையா இப்படி சொல்றீங்க, பையனுக்கு வராதா அப்படின்னு. ஆமா, அமெரிக்கால ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அங்க ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 10 வயதுக்குள்ள கணிதம் வரலன்னு வச்சுக்கீங்களேன், முன்னாடி வரவே வராதான், அதனால ரவிக்கு வராது அப்படின்ட்டாங்க. இவங்களும் அத சொல்றத நம்பிட்டாங்க. நம்பிட்டு இப்போ அவன் பார்த்தா எதுல இருக்கான், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். படிப்பு போச்சு. உண்மையிலேயே அந்த ஆசிரியர் சொன்னது துளி அளவும் கூட உண்மையே இல்லை. தனக்குதான் எல்லாம் தெரியும்ட்டு, அமெரிக்கால அது நடந்ததுங்க, ஆப்பிரிக்கால இது நடந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. தனக்குதான் எல்லாம் தெரியும்னு எல்லாரும் பேசி நம்ப வைக்கிறவர் அவரு. இப்படி இருந்ததுனால என்ன ஆச்சு, ரவி வாழ்க்கை போச்சு, அவன் படிப்பும் போச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் ஆசிரியர் கொடுத்த அந்த கடிதத்தை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்து அந்த செய்தி
உங்க மகனுக்கு மனநிலை சரியில்லை, இனிமே அவன் பள்ளியில தொடர முடியாது அப்படின்னு இருந்த செய்திய அந்த அம்மா அப்படியே வாசிக்காம மாற்றி, உங்க மகன் அறிவாளி, அவனுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிற அளவுக்கு இங்க பள்ளிக்கூடத்துல திறமை இல்லை, அதனால நீங்க வீட்டுல வச்சு சொல்லி கொடுங்க அப்படின்னு மாற்றி படிச்சதுனாலதான் நமக்கு எல்லாருக்கும் கிடைத்தது ஒரு மகத்தான விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன். வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாத்தீங்களா? உண்மைதான். இதேதான் நம்ம தெய்வ புலவர் என்ன சொல்றாரு, நீங்க தீனா சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவன். ஒரு தீனால ஏற்பட்ட அந்த காயம் கூட போயிடுங்க, நம்மள மனதார புண்படுத்துறாங்க பாருங்க அந்த வார்த்தையினால, அது எவ்வளவு காயத்தை, அந்த வடுக அப்படியே இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நாம பேசுற வார்த்தைகள்னால ஒருத்தருக்கு வருத்தமும் ஏற்படலாம், அதே சமயம் மகிழ்ச்சியும் ஏற்படலாம். அதனால அந்த சூழ்நிலை கூட மாறி போயிடும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கீங்களேன், என்னோட தோழி ஒருத்திங்க, அவ பேர் சுமதி, அவளும் அவ கணவனும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, வீட்டுல தோட்டம் வச்சிருந்தாங்க, நிறைய செடி கொடி எல்லாம் வந்து வளர்த்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதுல. திடீர்னு ஒரு நாள் அவரு கணவர் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு புதுவிதமா வித்தியாசமா ஒரு செடியை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு தோட்டத்துக்கு போய் அங்க போய் வாங்குறதுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தோட்டக்காரர்கிட்ட சொல்றாங்க, தோட்டக்காரரே எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் ஒரு செடி அப்படின்ட்டு. இதோ பாருங்க, இதோ ஒரு செடி இருக்குங்க அப்படின்னு அவர் சொன்னார். இந்த செடியில உள்ள பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், சாப்பிட்ட பிறகு அதோட சுவை வேற எந்த உணவு நீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்ப சுவையா இருக்குங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே இந்த 2 பேருக்கும் ரொம்ப சரி, நம்ம தேடின மாதிரிதான் செடி கிடைச்சிருக்கு, நம்ம இதை வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவரு சும்மா விடுறாரு, எப்படியாவது அந்த செடியை தள்ளணும்னு பார்த்தாரு. அவர் என்ன சொன்னாரு, இந்த செடியை நானு வந்ததுல இருந்து தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க, இத சாப்பிட்ட பிறகுதான் என் மனைவி கொடுக்குற சாப்பாடு சாப்பிடுறேங்க, சூப்பரா இருக்குங்க, ரொம்ப சுவையா அருமையா இருக்குங்க. இதனால இந்த 2 பேருக்கும் சண்டையே வரதில்லைங்க அப்படின்னு பாருங்க. இவர் கணவருக்கு சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சிட்டாரு. அப்படி திரும்பி பார்த்தா மனைவி என்ன அப்படின்னு அப்படி கோபமா பார்த்துட்டு இருந்தா. இவருக்கு போச்சுடா, நம்ம வாங்கலாம்னு நினைச்சா இவ விட மாட்டா போல இருக்கே, எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சாரு. அப்புறம் அவர் பார்த்து தோட்டக்காரர் பார்த்து, ஐயா எனக்கு ஒரு செடி வேணாங்க, 2 செடியா கொடுத்துருங்க அப்படின்னு. சரின்னு அதையும் இவளுக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. என்னது, நான் ஒரு செடியை வேணான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு 2 செடியா வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கோவம், போலாம் வாங்க அப்படின்ட்டா. இத கேட்ட உடனே அவரு, இல்லம்மா இந்த ஒரு செடி இன்னொன்னு எதுக்கு தெரியுமா, நான் சமைச்சேன்னா நீ சாப்பிடும் போது தேவைப்படும்ல, அதுக்காக தான் அப்படின்னாரு. சொன்ன உடனே அவ்வளவுதான், 2 பேரும் வேற வழி இல்லை, அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு, சிரிச்சிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த செடியெல்லாம். இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த சூழ்நிலைய எப்படி அவரு திறன்பட கையாண்டதுனால அந்த இடத்துல மகிழ்ச்சியானது அப்படின்றது. நம்ம வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்றத ஒரு ஆராய்ச்சியாளர் இமாட்டோ அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, ஜப்பானிய ஆராய்ச்சியாளர். என்ன செஞ்சாருன்னா 3 கண்ணாடி கோவலைகளை எடுத்துக்கிட்டாரு. அதுல முதல் கண்ணாடி எல்லாத்துலயுமே சரிசமமா தண்ணீரையும் அதே சமயம் சாதத்தையும் போட்டாரு. இந்த 3த்துலயும் பாத்தீங்கன்னா 1ல நேர்மறையான வார்த்தைகளை சொன்னாரு, 2வதுல எதிர்மறையான வார்த்தைகளை சொன்னார், 3 கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதுல நல்லா பெரிதா பொங்கி இருந்துச்சு, நறுமணம் வீசுச்சு. 2வதுல ரொம்ப கருப்பா போயிடுச்சு. 3வதுல கருப்பானது மட்டும் இல்லாம துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நாம நல்லதையே பேசணும் அப்படின்றதுதான் தெரியும். இனிமே நண்பர்களே,
எல்லாரும் நல்லா கவனமா நீங்க பேசுவீங்கன்னு நான் நம்புறேன். அனைவருக்கும் மிகவும் நல்லவர். தமிழ் பண்பாட்டு கழக பேச்சாளர் மன்றத்தின் உறுப்பினராகவும் அரங்க காவலராகவும் பணியாற்றியிருக்கிறார். தனது பதவியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர், கவிதை எழுதுவதில் ஈடுபாடு கொண்டவர், கவிதையை பேசி கலக்குபவர், கவிதை பாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றவர், மேலும் மேலும் வெல்லக்கூடியவர் நம்முடைய நண்பர் சுரேஷ் சவுந்தரராஜன். என்னுடைய திட்டத்திற்கான நோக்கத்தை உங்கள் மதிப்பீட்டாளர் மதிப்பிற்குரிய ஜமால் அவர்கள் மன்னிக்கவும் மாற்றப்பட்டது. சசிரேகா குமார் அவர்கள் வழங்குவார். உங்களுக்கான இன்றைய திட்டம் உடல் மொழி மற்றும் முக குறிப்பு உள்ளடக்கிய திட்டத்தை நீங்கள் படைக்க வேண்டும். உங்கள் திட்டம் சிறப்பாக செய்ய வாழ்த்துக்கள். தமிழே செங்கரும்பே, செம்புலம் பெயல் நீர் போல என் புலன் கலந்த அமுதே, அங்கம் தளர்ந்தாலும் அனல் திண்டு தீர்த்தாலும் எஞ்சிய துளி கொண்டு வஞ்சி உன்னை கொஞ்சி பேச மறப்பேனோ. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நான் பேச வந்த தலைப்பு இருளும் பயமும். இருள் அல்லது இருட்டு. இங்க இருக்கிறவங்கள இருட்டுனா எத்தனை பேருக்கு பயம்? எனக்கு கொஞ்சம் பயம், சின்ன வயசுல நிரம்பிய பயம். அன்று வழக்கம் போல் எங்கள் தாத்தா ஒரு இரவு 7 மணி இருக்கும், விவசாய வேலைகள்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து தனது வெற்றிலை பொட்டலத்தை பிரித்து பார்த்து விட்டு வெற்றிலை சீல் வாங்குவதற்காக என்னை கடைக்கு அனுப்பினார். வழக்கம் போல் எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கடைக்கு சென்றேன். அந்த சித்தப்பா 7 மணிக்கெல்லாம் கடையை சாத்தி விட்டு கடத்தருக்கு சென்று விடுவார். அன்றும் அதேதான் நடந்தது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வெகு தூரத்தில் இன்னொரு கடை இருக்கிறது, அங்கு செல்ல வேண்டும். அங்கு சென்றால் தாத்தா மிட்டாய் வாங்க நிறைய காசு கொடுப்பார், சுவைத்து ரசித்து சாப்பிடலாம். ஆனால் எனக்கு இருட்டு என்றால் பயம். என்ன செய்வது? குதிரை கடிவாளம் போட்டு பார்த்திருப்பீர்கள், அது போலதான் அன்று. பாரதியார் யாருக்காக சொன்னார் என்று தெரியவில்லை. நிமிர்ந்தடையும் நேர்கொண்ட பாரி என்று அங்கு நான் பயன்படுத்தினேன். எங்கள் வீட்டிலிருந்து ஒரு 5 வீடு தள்ளி ரோட்டின் இருமருகிலும் காலியான மனை இருந்தது. அங்கனே செல்லும் போது மட்டும் எனக்கு பயம். அதனால் கண்களின் 2 புறங்களையும் அப்படியே மூடிக்கொண்டு நேராக பார்த்து கொண்டு ஒரே ஓட்டம். அந்த ஓட்டம் எப்படி இருக்கும் என்றால், வடிவேல் படத்தில் சொல்லியது போல வாமா மின்னல் என்ற ஒரு பெண் வருவாள், அது போல சிட்டா பறந்துருவாள். அப்படிதான் இருக்கும். கடையில போன உடனே முதல்ல எனக்கு பிடிச்ச தராசுகள் மிட்டாய் வாங்கி கையில ஒரு கையில் வச்சுக்குவேன். அதுக்கு அடுத்தது தேன் மிட்டாய் வாங்குவேன். அதை வாங்கி வாயில போட்டு அப்படியே சுவைத்து சாப்பிடுறதுன்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்படியே ஒழுகும் பாருங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் தெரியுது அது சீனிப்பாக. ஆனா அப்ப அதை தேன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே நாக்கெல்லாம் நக்கி விரல போட்டு நக்கி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த தராசுகள் மிட்டாய் வாயில போடுறது. எதுக்குன்னா தேன் மிட்டாய் சீக்கிரமா கரைஞ்சி போயிடும். நான் தராசுகள் மிட்டாய் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் சாப்பிடலாம். அதுக்காக அதை லேட்டா சாப்பிடுறது. அதை வாயில போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் முக்கியமான வேலைக்கே வர்றது. அதுக்கு பிறகுதான் வெற்றிலை சீவரெல்லாம் வாங்குறது. வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அங்கேருந்து வருவோம். திருப்பி வரும்போது அதே தான், அந்த இருட்டான இடத்துக்கிட்டு வரும்போது மின்னல் தான் திரும்பி வர்றது. வழக்கம் போல அன்னைக்கு வரும்போது மின்னல் வேகத்துல வரும்போது டைகரோட வாழை மிதிச்சிட்டேன். யார் அந்த டைகர் தெரியுமா? அவர் தான் எங்கள் வீட்டை சுற்றி உள்ள ஒரு 10 வீட்டுக்கு காவல்காரர். ஒரு வயதான நாய். ஆனால் பார்ப்பதற்கு கன்றுக்குட்டி மாதிரி அழகாக நல்ல முழு என்று இருக்கும். அது எப்பொழுதும் எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற குடிநீர் குழாய் அந்த ஈரத்திலேயே படுத்து கிடக்கும். நடந்து ஓடுவதோ கிடையாது, படுத்தது படுக்கையாதான் இருக்கும். எப்பொழுதாவது தான் அதிகமாக நகர்ந்து போகும். ஆனால் சிங்கம் போல படுத்த இடத்திலே இருந்து கொண்டு மிரட்டும் எங்களை. அப்படி தலையை தூக்கி ஒரு உருமு பாருங்க. நான் சில நிறைய நேரங்கள் அழுது கொண்டு ஓடி இருக்கிறேன். அப்படி ஒரு பயமாக இருக்கும் அந்த நாயை கண்டால். ஆனால் அந்த நாய்க்கு அது மாதிரி குறைக்கும் போது அந்த அழுதுட்டு நான் இந்த நாய் எப்ப சாவுன்னு நிறைய நாள் நினைத்ததெல்லாம் உண்டு.
ஆனா எங்க ஊர்ல இருந்து பொங்கலுக்கு வந்து நிறைய பொங்கல் கரும்பு விவசாயம் பண்ணுவோம். எங்க ஊர்ல வருடம் பொங்கலுக்காக அந்த நிறைய கரும்பு விவசாயம் பண்ணி வெளியூர்களுக்கெல்லாம் அனுப்புறதுக்காக கனரக வாகனங்கள்ல ஏற்றி அனுப்போம். அந்த வருடமும் கனரக வாகனங்கள்ல ஏற்றி அடிக்கிருக்காங்க. அது காலையில தான் விடிய காலையில புறப்படுவதற்காக அது வண்டி ஏற்பாடு செஞ்சு இருக்குது. இந்த நாய் வந்து அந்த சூட்டுக்காக போய் அந்த கீழே வண்டி கீழே படுத்துருக்கு. இது தெரியாம அந்த ஓட்டுநர் இயக்கும் போது அந்த நாய் இறந்துருச்சு. அது இறந்து அந்த எங்க வீட்டு வாசல்ல இருந்து அந்த சாலையில பாதி வரைக்கும் ரத்தம் நிறைய ஓடி கிடந்துச்சு. ஏன்னா நாய் பெரிய நாய் அது. எங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மஞ்சள் தண்ணியும் சாணத்தையும் கரைச்சி அப்படியே தெளிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு 2 ஒரு 3 வாரங்கள் வந்து அந்த ரத்த நாட்டம் தான் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம கூடியிருக்கிற அந்த 10 வீட்டுல யாராவது ஒரு குடும்ப உறுப்பினர்கள் இறந்து போனா எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு இருந்துச்சு. அது அப்படியே ஒரு 3-4 மாதம் வரைக்கும் கூட அப்படி இருந்துச்சு. இப்ப கூட கண்ணை மூடி அந்த நாயோட உருவத்தை என்னால கொண்டு வர முடியும். அப்படி ஒரு அந்த நாயோட எண்ணங்கள் என்னிட்ட இருக்கு. அந்த நாய் வந்து அப்ப குலைக்கும் போது, நடந்து போகும்போது, குறுக்க மறுக்க நடந்தும் போது, எங்களை பயமுறுத்தும் போதெல்லாம் இந்த நாய் எப்ப சாவும் நாங்கெல்லாம் நிறைய நாள் சொல்லியிருக்கேன். ஆனா பெரியவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. அந்த நாய் இறந்த பிறகுதான் தெரிஞ்சுது அது எவ்வளவு பெரிய இழப்புங்கிறத ரொம்ப நான் உணர்ந்தேன். அது போலதாங்க மனித உறவுகள்ல நம்ம நிறைய வந்து நண்பர்கள், உறவினர்கள், பிற மனிதர்களையும் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள்ட்ட வந்து சண்டை போட்டிருப்போம். சண்டை போட்டதுக்கான காரணங்களோட மறந்துடுவோம். ரொம்ப நாளைக்கு சண்டை போட்ட காரணத்தை மறந்துருப்போம். ஆனா ஏதோ சண்டை போட்டுட்டோம், பேசாம இருந்துட்டோம் அப்படின்னு பேசாமே இருப்போம். அதை அப்படியே நம்ம பின்பற்றி கொண்டே இருப்போம். அது வந்து எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது புறவெளியில இருக்கிற இருள வந்து ஓட்டணும்னா நம்ம ஒளியை கொண்டு நீக்கிடலாம். இந்த மனதுக்குள்ள இருக்கிற இந்த இருள் நீக்கணும்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு வேண்டும். அப்படி ஒரு தெளிவு இருந்தால்தான் எதையும் கடந்து போக வேண்டும், கடந்து போக முடியும். நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த உறவுகள்ல போய் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ஒரு தோணுது. நிறைய நேரங்கள்ல நினைச்சிருக்கிறேன். ஆனா என்னால முடியல. ஆனா முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். கூடிய விரைவில் அந்த தெளிவு வந்துடும் நினைக்கிறேன். நானுக்கு நீங்களும் அது மாதிரி உங்க நண்பர்கள்ட்டையோ இல்ல உறவினர்கள்ட்டையோ சண்டையை போட்டு பேசாம வச்சிருப்பீங்க. உங்களால முடிந்தாலும் உங்களுக்கும் எனக்குள்ள இருக்கிற அந்த இருள் போல இருந்திருந்தால் அந்த இருளை நீக்கி நீங்களும் தெளிவு பெற்று அந்த உறவுகளிடம் மீண்டும் உங்களை ஒரே புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இப்ப நான் இந்த பேசிக்கிட்டு இருக்கேன், இப்ப அவங்கள்ட்ட பேச நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க இறந்துட்டாலோ இல்ல நான் இறந்துட்டாலோ அங்க போய் அவங்கள்ட்ட பேச முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அப்போ வந்து நினைக்க முடியாது, ஐயோ அப்படி பேசாம விட்டோம்னு நினைக்க முடியாது. அதனால முடிந்தவரை உறவுகளோடு அன்பை போற்றி வளர்ப்போம். மனதுக்குள் இருக்கும் இருளை நீக்கி தெளிவு வருவோம். நன்றி, வணக்கம். தமிழ் மொழி பண்பாட்டு கழக பேச்சாளர் மன்றத்தின் துணைத் தலைவர், உறுப்பினர் சேர்க்கை, முன்னாள் பொருளாளர், மேலும் இம்மன்றம் மட்டுமல்ல டொப்போயா மேம்பட்ட பேச்சாளர் மன்றத்தின் தலைவராகவும் இருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக தனது தொழில்முறையை ஆரம்பித்து தற்போது ஒரு மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். உலகை அறிவதில் தன்னை ஈடுபட வைத்தது பயணங்களும் மற்றும் புத்தக வாசிப்பும் என்பதை ஆழமாக நம்புகிறார். புகைப்பட கருவியின் லென்ஸுக்கு பின்னிருந்து அதனூடாக காட்சிகளை கண்டு கழிப்பவர். ஏன் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இப்போ நம்ம இங்கே பார்க்கணும்னு வச்சுக்கலாம், நம்ம விழியில் இருக்கிற எல்லாமே தெரியணும். ஆனால் லென்ஸ் வழியாக பார்க்கும்போது ஃபோக்கஸ்டாக என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் அதை நான் அவர்கிட்ட இருந்து அவருடைய செயல்பாட்டில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதில் மிகவும் ஃபோக்கஸ்டாக இருந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா வான வேடிக்கை என்றால் டமால் டுமில். பேச்சை கேட்கணுமா பார்க்கணுமா பேச்சாளர் அவரது திட்டத்தின் நோக்கத்தை குறிப்பிட மதிப்பீட்டாளர் ஸ்ரீதர் ரங்கமன்னார் அவர்களை அழைக்கின்றனர்.
அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஜமால். உங்களின் திட்டத்தின் நோக்கம் அறிமுகம் இல்லாத பார்வையாளர்களுடன், அதாவது எங்களை எல்லாமே யாருன்னே தெரியாதுன்னு நினச்சிக்கோங்க, அவர்களுடன் உங்களுடன் தொடர்பை மேம்படுத்திக் கொள்ள உங்களது திறன்களை வளர்த்து கொண்டு இந்த மேடையை எப்படி நீங்கள் திறன்பட உபயோகிக்கிறீர்கள் என்பதுதான் உங்களின் அடிப்படை நோக்கமாகும். திட்டம் சிறப்பாக படைக்க வாழ்த்துக்கள். நன்றி ஸ்ரீதர் ரங்கமனா. இப்போது நமது பேச்சாளர் ஜமால் ஷாகுல் ஹமீத். தலைப்பு மாற்றம். மாற்றம். ஜமால் ஷாகுல் ஹமீத். மொழி என்னும் கருவறையில் மூத்த மகளாக பிறந்த என் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இங்க ஒரு கால யந்திரம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் என் கூட ஏறி இந்த கால யந்திரத்துல ஏறி என் கூட நீங்க இந்த மன்றத்துல, அதாவது பேச்சாளர் மன்றத்துல சேர்ந்த தினத்துக்கோ இல்ல சேரணும்னு நினைச்ச தினத்துக்கோ நம்ம பயணம் பண்ணி போகலாம். இப்ப எல்லாம் பயணம் பண்ணி போயிட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால இப்போ உங்கள்கிட்ட ஒரு முதல் கேள்வி. ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எதற்காக பேச்சாளர் மன்றத்துல சேர்ந்தீங்க? இந்த பேச்சாற்றலை நிறைவேற்றுகிறது. மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த பேச்சாளர் மன்றத்துல எதற்காக சேர்ந்தீங்க? நிறைய தொடர்புகளை உருவாக்கி. மிக அருமை. ஏன்னா உங்க பதிலெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, இன்பமா இருக்கு. ஏன்னா நான் சேர்ந்த கதைன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேச்சாளர் மன்றத்துல சேர்ந்த கதையை கேட்டீங்கன்னா கொஞ்சம் பேர் அழுதுருவீங்க கூட. சரி, என்னோட கதைக்கு போவோம். ஒரு அழகிய மாலை நேரம் என்னோட மனைவி என்கிட்ட வந்துட்டு, என்னங்க நான் இன்னைக்கு கம்பன் பேச்சாளர் மன்றத்துல என்னோட கன்னி பேச்சை கொடுக்க போறேன், என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் செய்த முதல் தப்பு. சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி கிட்ட சொல்லி கம்பன் பேச்சாளர் மன்றத்துக்கு அவங்க கன்னி பேச்சு கொடுக்கறதுக்காக அவங்களோட கிளம்பிட்டேன். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம். சரி, பேச்சாளர் மன்றம் சொல்றீங்கம்மா, பேச்சாளர் மன்றம்னா என்ன நடக்குவாங்க அப்படின்னு கேட்டேன். இது ஒரு 3 அங்கங்கள் நடக்குங்க. தயாரிக்கப்பட்ட உரை, இல்ல நான் ஒரு 5 to 7 நிமிடங்கள் வரைக்கும் பேசுவேன் அப்படின்னாங்க. சந்தோஷம். அடுத்தது அரங்க பேச்சு அப்படின்னாங்க. கொஞ்சம் சரி, ஓகே, என்னமோ இருக்கும் போல இருக்கு. அடுத்தது தயாரிக்கப்பட்ட உரைக்கான மதிப்பீடு அப்படின்னாங்க. சரி, இந்த முதல் 2 சரி எனக்கே புரிஞ்சிருச்சு. இந்த அரங்க பேச்சுன்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது, அது பெருசா ஒண்ணும் இல்லைங்க. திடீர்னு ஒரு தலைப்பை கொடுப்பாங்க, நீங்க வந்து மேடையில் பேசணும். நான் பேசணுமா அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்னாங்க. அப்பவே நம்ம போகணுமா அப்படின்னு யோசிச்சேன். சரின்னு கம்பன் பேச்சாளர் மன்றத்துக்கு வந்தாச்சு. வந்து முதல் அவங்க கன்னி பேச்சு கொடுத்து முடிச்சோன்னே எடுத்தம் பாருங்க ஓட்டம். இந்த வடிவில் ஒரு படத்தை சொல்லுவார்ல, போலீஸ் ஸ்டேஷன்கள் கூட நான் அப்படி ஓடினது இல்லையன்ற மாதிரி வெளியே ஓடிட்டேன். சரி, இப்ப என்னை பத்தி பார்ப்போம். முதல்ல கதையை தொடர்றதுக்கு முன்னாடி, நான் ஒரு உள்முக சிந்தனையாளர். அப்படின்னா ஒரு இன்ட்ரோவர்ட். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல கூட ஒரு 4-5 வார்த்தைக்கு மேல நான் பேச மாட்டேன். ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்படிங்களா, சரிங்க, அவ்வளவுதான். என்ன நான் பேசுறது அவ்வளவுதான். ஏதாவது ஒன்று 2 கூட ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை போட்டு பேசுவேன், அவ்வளவுதான். இப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கை. ஏன்னா இந்த பேச்சாளர் மன்றத்துல சேர்றதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் ஒரு உள்முக சிந்தனையாளர் தான் இருந்தேன். ரொம்ப பேச மாட்டேன், அதிகமா பேச மாட்டேன். இப்போ மறுபடியும் கதைக்குள்ள வருவோம். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட். எப்போ ஓடி போனேன்? கன்னி பேச்சு முடிஞ்சோட. ரொம்ப அருமை. கன்னி பேச்சு முடிஞ்சோட ஓடி போயிட்டேன். இப்ப திரும்பி மன்ற கூட்டம் முடிஞ்சோடனே என்ன மனைவி பிக்கப் பண்றதுக்காக மறுபடியும் உள்ள வந்தேன். அவங்கள்ட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு கம்பன் பேச்சாளர் மன்றம் மட்டும் இல்ல, நம்ம தமிழ் மொழி பண்பாட்டு கழக பேச்சாளர் மன்றமும் கம்பன் பேச்சாளர் மன்றம் இணைந்து நடத்தின மன்ற கூட்டம். அன்றைய தலைவர் யாருன்னா நம்ம பேச்சாளர் ரங்கராஜ் என்கிட்ட வராரு. ஜமால், நீங்க ஏன் பேச்சாளர் மன்றத்துல சேரக்கூடாது அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட நான் சொன்ன முதல் பதில், பேச்சா இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு. அதாவது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு. இப்ப அவர் சொன்ன ஒரு பதில், நான் சொன்னல நீங்களா அழுதுருவீங்கன்னு, அது அந்த பதில் இப்ப சொல்றாரு. ஜமால், நீங்க இது தமிழ் மொழி பண்பாட்டுக்கள் பேச்சாளர் மன்றத்துல நீங்க பேசலாம் வேணாம், ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் என் மனைவி கிட்ட பேசுறேன். மனைவி கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நம்ம ரங்கராஜ் வந்து சொன்னாருமா, தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்துல சேரணும், அது வந்து இது வந்து தாய் கழகமா, இங்க சேரலான்னு. அவங்க சரிங்க, நான் தான் கம்பன்ல இருக்கேன், நீங்க மறுபடியும் கம்பன் போறீங்க, அங்க சேர்ந்துக்கோங்க அப்படின்னாங்க. இப்போ முதல் மன்ற கூட்டம் நான் போய் உட்கார்றேன். நான் பயந்துட்டு இருந்த அந்த அரங்க பேச்சு வந்தது. முதல்லயே என்ன கூப்பிட்டு பேச வச்சுட்டாங்க. பேசி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசிட்டு போய் உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்த போது தான் யோசிச்சு நம்ம இப்படி பேசிருக்கலாமோ இல்ல அப்படி பேசிருக்கலாமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்.
இது பேசி முடிச்சுட்டு அந்த மன்ற கூட்டம் முடிஞ்ச உடனே நம்ம தலைவர் மறுபடியும் என்கிட்ட வந்தார். அப்ப அவரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, உண்மையை மறைத்து விட்டீர்களே கோபால். சரி, அப்புறமா என்கிட்ட வந்து சொன்னார், நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க ஜமால், ஆனா அடுத்த மன்ற கூட்டத்துல உங்க கன்னி பேச்சை கொடுத்துருங்களேன் அப்படின்னாரு. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அன்னைக்கே நான் ஒரு 20 பேருக்கு முன்னாடி என்னோட பேச்சை கொடுத்துட்டேன். அப்ப எனக்கு தோணுச்சு, ஒரு 4 பேருக்கு முன்னாடியே நம்மளால பேச முடியலையே, இன்னைக்கு 20 பேருக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா அடுத்த மன்ற கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மன்ற கூட்டம், 275வது மன்ற கூட்டம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து பட்டிமன்றம்லாம் நடந்தது. ஒரு 50ல இருந்து 60 பேர் வரை வந்திருந்தாங்க. சரி, நம்ம கன்னி பேச்சை கொடுத்துடலான்னு என்னோட கன்னி பேச்சை கொடுத்த அந்த 50ல இருந்து 60 பேருக்கு முன்னாடி என்னோட கன்னி பேச்சை கொடுத்தேன். இப்படி 4 பேருக்கு முன்னாடி பேச முடியாத என்னை ஒரு உள்முக சிந்தனையாளரை வெளிமுக சிந்தனையாளர், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாத்தின இந்த பேச்சாளர் மன்றத்திற்கு என் முதல் நன்றி. அதுக்கப்புறம் தலைவர் ரங்கராஜ் அவர்களுக்கு, அதுக்கு உறுதுணையாக இருந்த தலைவர் ரங்கராஜுக்கு நன்றி. இது எல்லாமே இந்த பேச்சாளர் மன்றம் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே எனக்கு குருவா இருந்த என்னோட மனைவி அவர்களுக்கும் இந்த இடத்துல நம்ம மன்றத்துல புதுசா இணைஞ்சவங்களும் சரி, நம்ம மன்ற கூட்டத்துல நம்ம மன்றத்துல இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம ஹேமா அடிக்கடி இந்த இது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுங்க, பேச்சுக்களை படைங்கன்னு சொல்லும் போது நான் நீனு போட்டி போட்டுவாங்க. ஏன்னா என்னாலே ஒரு 4 பேர் கூட கிட்ட பேச முடியாது. என்னாலே நான் இந்த நிலைமைக்கு இப்போ நான் ஒரு பெரிய பேச்சாளர்லாம் சொல்ல மாட்டேன். என்னாலே இப்போ ஒரு 20 பேர் 30 பேர் முன்னாடி பேச முடியுதுன்னா உங்களாலையும் முடியும். அப்படி அடுத்தது போனா வந்து அரங்கு பேச்சு நடத்த போறாங்க. நான் நீனு போட்டி போட்டுட்டு வாங்க, என்ன கூப்பிடாதீங்க. அப்படி ஏன்னா இந்த மாற்றம் வந்து எனக்கு இந்த பேச்சாளர் மன்றம் தான் கொடுத்தது. இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு ஃபேமஸ் லைன், ஒரு எழுத்தாளர் எழுதிய ஃபேமஸ் லைன் என்னோட வாட்ஸ்அப்ல கூட உங்களால பார்க்க முடியும். சேஞ்ச் இஸ் த யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றத்தை உங்களிடம் பார்ப்பேன் என்று கூறி மேடையை நெறியாளர்கள் ஒப்படைக்கிறேன். நன்றி. தலைப்பு மாற்றம் சொல்றது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். தலைப்பே மாற்றம். அப்புறம் சொன்னாரு அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. அவங்க மனைவி துணைவியார் வந்துட்டு அழகான மாலை நேரம் மனைவியுடன் கம்பன் மன்றத்துக்கு போனார். ஆனா அது வந்து அப்படி சொன்னார், நான் நினைக்கிறேன் அவங்க வந்து கம் ஃபன் அப்படிதான். ஆனா இப்போ ரொம்ப ஃபன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து அடுத்த பேச்சாளர் அறிமுகத்தை செல்வோம். நமக்காக இவர் சோழன் மன்ற பேச்சாளர், சோழன் மன்றத்திலிருந்து நமக்கு பேச வந்திருக்கிறார். சோழன் பேச்சாளர் மன்றத்தின் துணைத் தலைவர் கல்வி, தனது பதவியை இனிதே தொடங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். மருந்தாளுநர் படிப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். சோழன் மன்றம் கண்டெடுத்த மாணிக்கம். நம்முன் பாஷா போன்று அதிரடியாக பேச வருபவர் காயத்ரி ராஜமாணிக்கம். யாரும் அல்ல, இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சுரேஷ் .com என்ற இணையதளத்தில் சதீஷ் ஓகே இல்ல எல்லாரும் விரிப்பாட்டீங்களான்னு இல்ல அடிக்கடிக்கு விழிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? ரைட்டர் சதீஷ் .com என்ற இணையதளத்தில் 15 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருப்பவர். கடந்த மார்ச் மாதத்தில் சிராங்கூன் டைம்ஸ் இதழில் இவர் எழுதிய சிங்கப்பூரின் பல்லுயிர் சூழல் என்ற கட்டுரை வெளியானது. அந்த மாதத்தில் தமிழ் முரசு நாளிதழில் பல்லுயிர்களுக்கான பூமி என்ற நூல் பற்றிய மதிப்புரையும் வெளியானது. சமீபத்தில் இவர் வெளியிட்ட குழந்தைகளுக்கான ஒரு புத்தகமான கொடைக்கானல் குல்லா என்ற புத்தகத்திற்கு விருதையும் பெற்றவர். சுரேஷ் முத்துகோபால். சதீஷ் முத்துகோபால் அவர்களின் திட்டத்தை வழங்க உங்கள் மதிப்பீட்டாளர் ரங்கராஜ் வைத்தியலிங்கம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பு வணக்கம் சதீஷ்.
இன்று உங்களுடைய திட்டத்துடைய நோக்கம் வந்து இணங்க வைக்கும் யுக்திகளை வந்து அதோடைய வகைகளை புரிந்து கொண்டு இந்த அரங்க கூட்டத்தில் வந்து இணங்க வைக்கும் உரையை வழங்க வேண்டும். உங்கள் திட்டம் சிறப்பாக வழங்க வாழ்த்துக்கள். நன்றி. சுற்றுச்சூழலும் சதீஷ் முத்துகோபால். அனைவருக்கும் வணக்கம். இந்த பூமி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இது பற்றி இதற்கு முன்னரும் நான் நிறைய பேசியிருக்கிறேன். இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக நீங்கள் நினைப்பது என்ன? வேறு பூமிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அல்லது பிரச்சனை பருவ மாற்றம். சரி, என்னுடைய பதிலை நான் இந்த உரையினுடைய இறுதியில் சொல்லிவிடுகிறேன். பெங்களூரில் வனோதயா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அமைப்பின் மூலமாக நாங்கள் சில களப்பணிகளை செய்தோம். எங்களுடைய பணி என்பது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகங்களை சுற்றி இருக்கக்கூடிய மலை கிராமங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பள்ளிகளில் மாணவர்களுக்கு காடுகளை பாதுகாப்பதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. நாங்கள் ஒரு 4 நாட்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து நாகர்கோலே, பந்திப்பூர், பிலிகிரி ரங்கன்பெட்டா போன்ற பல்வேறு காடுகளை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காடுகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி காட்டுத்தீ போன்ற பிரச்சனைகள் வராமல் எப்படி தடுப்பது என்பது போன்ற சிந்தனைகளை விதைத்து நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததைப் போலவே அந்த குழந்தைகளிடமிருந்து நாங்களும் நிறைய கற்றுக்கொண்டு வந்தோம். இந்த அமைப்பு மிக தீவிரமாக காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிற ஒரு அமைப்பு. அந்த 4 நாட்களில் கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகளை நாங்கள் சந்தித்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். அதன் பிறகு பல்வேறு இடங்களில் சூழலியல் சார்ந்த களப்பணிகளை செய்து கொண்டு கூடவே எழுதவும் வாசிக்கவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே வந்து கொண்டே இருக்கிறேன். இதற்கிடையில் பழனி ஹில்ஸ் கன்சர்வேஷன் கவுன்சில் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக அதில் நான் இப்போதும் உறுப்பினராக இருக்கிறேன். சில நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தினோம். அதில் குறிப்பாக சிட்டுக்குருவி பற்றிய ஒரு நிகழ்ச்சி. சிட்டுக்குருவிகள் அழிந்து வருவது நாம் எல்லோரும் அறிந்தது. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் நீங்க நினைக்கிறீங்க? சிட்டுக்குருவிகளுடைய வீழ்ச்சி சிக்னல் அப்படித்தான் பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. இந்த விழிப்புணர்வை நாங்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் நடத்தினோம். தமிழகத்தில் முதல் முறையாக பழனியில் என்னுடைய ஊரில் சிட்டுக்குருவி தினத்தன்று, அதாவது மார்ச் 20ஆம் தேதி அன்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம். ஏனென்றால் பொதுவாக இந்த தகவலை தொடர்ந்து ஊடகங்களின் மூலமாக செய்திகளின் மூலமாக சொல்லப்பட்டு திரைப்படங்களாக இன்று வரை நம் மனதில் ஆழ பதிந்து விட்டது. ஆனால் இந்த சிட்டுக்குருவி இருக்கிறது, இது சிங்கப்பூரில் நீங்கள் பார்க்கக்கூடிய சிட்டுக்குருவி. நம்முடைய ஊர்ப்புறங்களில் பார்க்கக்கூடிய சிட்டுக்குருவி இது அல்ல. அது கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கு. இந்த சிட்டுக்குருவிகள் அழிவை சந்திப்பதற்கான மிக முக்கிய காரணம் கூரை வீடுகளோ ஓட்டு வீடுகளோ இல்லாமல் போனது. முன்பெல்லாம் கிராமங்களில் நகரங்களில் கூட கூரை வீடுகளும் ஓட்டு வீடுகளும் அதிகமாக இருக்கும். அங்கேதான் அது கூடு கட்டும். ஏனென்றால் சிட்டுக்குருவி மனிதர்களோடு இருந்து பழகிய ஒரு பறவை. அதற்கு கூடு கட்டுவதற்கு இது மாதிரியான சில இடங்கள் தேவை. அதே போல முன்பெல்லாம் மளிகை கடைகள் நிறைய இருக்கும். அப்போதெல்லாம் நெகிழி பைகளில் அரிசியோ தானியங்களோ இருக்காது. அவர்கள் காகிதங்களில் கட்டி கொடுப்பார்கள். அப்போது இந்த அரிசியும் தானியங்களும் கடைகளின் வாசலில் செதறி கிடக்கும். அதை சிட்டுக்குருவிகள் கொத்தி தின்னும். தற்போதைய சூழ்நிலையில் அதுக்கும் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. இது மாதிரியான சூழ்நிலையில் இந்த சிட்டுக்குருவிகளை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வை நாங்கள் குழந்தைகளிடம் கொண்டு வந்தோம். குழந்தைகளுக்கு சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதற்காக நாங்களே செயற்கையாக செய்த கூடுகளை வழங்கினோம். என்னுடைய வீட்டில் கடந்த 15 ஆண்டுகளாக சிட்டுக்குருவிகள் உண்டு. நான் வைத்திருக்கக்கூடிய அந்த செயற்கையான கூட்டில் அவை தொடர்ந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்துக் கொண்டே இருக்கிறது. இதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் சில விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி அதை பற்றி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம். அதே போல
குழந்தைகளிடையே பறவைகள் பற்றிய ஓவியங்கள் வரைய வைப்பது, இப்படியான பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம். நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செய்திருந்தாலும் கூட பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பதன் வேறுபாட்டை நான் காலப்போக்கில் உணர்ந்து கொண்டேன். நீங்கள் 40 பெரியவர்களிடம் சொல்லி புரிய வைப்பதை விட 4 குழந்தைகளிடம் சொல்லி புரிய வைப்பது. ஏனென்றால் குழந்தைகளுக்கு சூழல் மீது, இயற்கை மீது இயல்பிலேயே ஒரு சின்ன அக்கறை இருக்கும். பெரியவர்கள் எல்லாவற்றையும் எளிதாக கடந்து விடுவார்கள். இன்று கூட பொது போக்குவரத்தில் இப்போது வரும்போது கூட பார்த்தேன், எல்லா குழந்தைகளும் கைபேசியில் ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு உறவுலகே என்னவென்று தெரியாமல் இருக்கிறது. என்னுடைய நோக்கம் என்னவென்றால், நான் எல்லோரிடமும் கேட்பது, தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு புறவுலகை காட்டுங்கள். ஜன்னலை திறந்து வெளியே காட்டுங்கள். அவர்கள் வெளியே உலகத்தை பார்க்கட்டும், மரங்களை பார்க்கட்டும். சிறு வயதில் நம்முடைய தெருக்களில் 2 குரங்குகள் வந்தால் அன்று நாள் முழுக்க அதுவே பேச்சாக இருக்கும். அந்த குரங்குகளை ஓடி சென்று பார்ப்போம். அதை பற்றி நண்பர்களிடம் பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். அடுத்த நாள் பள்ளியில் சென்று பேசுவோம், எல்லாம் செய்வோம். இன்று நம் வீட்டருகே ஒரு யானை வந்து நின்றால் கூட அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் முழுக்க முழுக்க கைபேசியிலேயே இருக்கிறார்கள். குழந்தைகள் புற உலகின் மூலமாக இயற்கையை நன்றாக அவதானிக்க முடியும், இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இது ஏன் அவசியம் என்றால், நம்மளுடைய சூழலில் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழும் போது, உதாரணமாக நம் தெருவில் ஒரு மரம் வெட்டும் போது அந்த குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? தினமும் அந்த மரத்தை கடந்து செல்லும் குழந்தைகளுக்கு அது இழப்பாக தெரியும், இல்லாவிட்டால் அது ஒரு இழப்பாகவே தெரியாது. அதுபோலத்தான் காடுகள் அழியும் போது, சூழல் அழியும் போது அந்த குழந்தைகள் மனதில் அது பதிய வேண்டும் என்றால் அவர்கள் தொடர்ந்து புற உலகை அவதானிக்க வேண்டும். பறவைகளை பார்க்க, இரவில் நட்சத்திரங்களை பார்க்க, எல்லாவற்றையும் நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே குழந்தைகள் மூலமாகத்தான் இந்த சூழலை பாதுகாக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதன் அடிப்படையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினம். சிட்டுக்குருவிகளைப் போல யானைகளுக்கு என்று ஒரு தினம் உண்டு. கொடைக்கானலில் என்னுடைய நண்பர் ராஜமாணிக்கம் இருக்கிறார். அவருடைய உதவியோடு பல்வேறு பள்ளிகளுக்கும் சென்று யானைகளை பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தினோம். இப்போது நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு வந்து விடுகிறேன், நேரமாகிவிட்டது. இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பூமியை யாராவது காப்பாற்றுவார்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பதுதான் இந்த பூமிக்கு மிகப்பெரிய நன்றி. முன்னாள் உறுப்பினர் இவன் வட்டார இயக்குநராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் செம்பகவல்லி முராரி அவர்கள் அவர் திட்டத்திற்கு உண்டான நோக்கத்தை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். காயத்ரிக்கு சிறப்பு வணக்கம். இன்றைக்கு காயத்ரி ஊக்கமளிக்கும் முக்திகள் நிலை 3 திட்டம் 2 படிக்க உள்ளார். அவருடைய திட்டத்தின் நோக்கம், அவர் எண்ணங்களையும் உணர்வுகளையும் தெரிந்தவராகவும் அதற்கு அடுத்தவர்கள் மீதான தாக்கத்தையும் உணர்ந்து செயல்பட்டு ஒரு திட்டத்தை படைக்க வேண்டும். அந்த திட்டத்தின் மூலமாக உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் திட்டம் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்கள். இரண்டாவது அங்கம் அரங்க பேச்சு. இதனை வழிநடத்த வர இருப்பவர் தமிழ் பண்பாட்டுக் கழக பேச்சாளர் மன்றத்தின் செயலாளர் போனா. ஒரு கேள்வி நான் இப்போ அவர்கிட்ட கேட்க போறேன். அவருக்கு உண்டான தலைப்பு, உங்கள் சொந்த விடுதலைக்காக நீங்கள் எப்போதாவது போராட வேண்டியது இருக்கா? இன்றைய கருப்பொருள் விடுதலை, அதனால இந்த விடுதலை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோட கேள்வியை எழுப்பியுள்ளேன். உங்க சொந்த விடுதலைக்காக நீங்கள் எப்போதாவது போராட வேண்டியது இருக்கிறதா? போராட வேண்டியது இருக்கிறதா? இல்லை வேண்டியதா? சொந்த விடுதலைன்னு சொல்லணும். என்னுடைய விடுதலைக்காக நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராடிக்கிறேன். அது அதான் உண்மைன்னு சொல்லுவேன்.
சொல்ல முடியும். ஏன்னா நான் பிறந்த காலத்துலேருந்து இந்த குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லி வந்து பார்த்த பேர் தான் நம்ம பேர் இல்லையா. அதுலேருந்து நான் கொஞ்சம் விடுதலை உயிர் வச்சு இன்னைக்கு உங்கள் முன்னாடி வரைக்கும் நின்றுட்டுருக்கேன். இன்னும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவனால் முடியாத அப்படிங்கிறத நான் வந்து காமாவாக்கி முடிச்சு காமிக்கிறது தான் என் வேலை. எனக்கு முடியாதுங்கிறது தான் அன்றைக்கி நான் இல்லைங்கிற மாதிரி நான் இது வரைக்கும் நான் வழி நடத்தி கொண்டு இருக்கேன். அது குறிப்பிட்டு இதான் அப்படி தான் அதை தான் சொல்ல முடியாது என்னால். அதனால் இது சம்மந்தமாக ரொம்ப பேச முடியாது, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற மாதிரிலாம் சூழ்நிலைகள் இருக்குது. நான் இதோட என் பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். நேரத்துக்கு உட்பட்டாலும் சரி உட்படாமல் போனாலும் நவீன உலகின் அதாவது விடுதலை என்றால் என்ன? நவீன உலகின் விடுதலை என்பது என்ன? வணக்கம். நன்றி நிகழ்ச்சி நெறியாளர் அனைவருக்கும் வணக்கம். நவீன உலகில் விடுதலை அப்படின்றத எனக்கு கொடுத்த தலைப்பு. நம் பிறப்பு வந்து விடுதலை அடைவதற்காக இல்லை, போராடுவதற்காக. இந்த வாழ்க்கை வந்து நமக்கு வந்து போராட்டம், அனுபவம், இதைத்தான் நமக்கு கொடுக்க போகுது. அதை போராடி அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது தான் இந்த வாழ்க்கையில நம்ம கத்துக்கிறது. விடுதலை அப்படிங்கிறது நம் சென்று அடையும் இடம், கடைசி இடம் தான் நமக்கான விடுதலை. அது நவீன உலகமாக இருந்தாலும் சரி, எந்த உலகமாக இருந்தாலும் சரி, எல்லா பிறப்புக்குமே இதுதான் வந்து பொது அப்படின்னு நான் நினைக்கிறேன். விடுதலை அப்படிங்கிறதுடைய அர்த்தமாக நான் பார்க்கிறேன். அதை குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டும் நவீன உலகத்தில் அப்படின்னா, இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு நம் படிப்பை தவிர படி என்று கூறுவதை தவிர அவர்களை படிப்பில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்வதை விட, இந்த உலகம் பெரியது, அவர்களை அகண்ட பார்வையில் இந்த உலகத்தை பார்க்க சொல்வது நான் ஒரு விடுதலையாக கருதுகிறேன். பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ற போல அதே நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னவென்றால் நல்வழியையும் ஒழுக்கத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த குழந்தைகள் அவங்களுடைய அகண்ட விழிகளை கொண்டு இந்த உலகத்தை நல்வழியும் ஒழுக்கமாகவும் பார்க்கும்போது அது அவர்களுக்கு நாம் கொடுக்கும் சுதந்திரமாக நான் நினைக்கின்றேன். இது கருத்து என்னவென்றால், பிள்ளைகளுக்கு நவீன உலகத்தை ஒரு நல்வழிப்படுத்தும் உலகமாக நாம் காமித்து விட்டு அவர்களிடம் இந்த உலகத்தை விடுதலையாக நீங்கள் வந்து கட்டி காக்கணும் அப்படின்னு சொல்வதே விடுதலை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். தேர்வு செய்யவும். இவருக்கு உண்டான எண் 1. வாங்க. உங்கள் தினசரி வாழ்க்கையில் விடுதலை என்பது எதனை குறிக்கிறது? நீங்கள் டெய்லியும் தினசரி வாழ்க்கையில் விடுதலை என்பது எதனை குறிக்கிறது? விடுதலை என்பது அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். பெண்களுக்கு விடுதலை என்பது வீட்டு வேலைகள்ல இருந்து, வீட்டு பொறுப்புகள்ல இருந்து, பராமரிக்கிறதுல இருந்து ஒரு நாள் விடுதலை கொடுத்தா போதும். என்னோட தோழிகளோட, என்னோட வீட்டில் என்னுடைய பெற்றோர்களோட, என்னுடைய அக்கா சகோதரர்களோட நேரத்தை கழிக்கலாங்கிறது தான். ஆனால் அது இன்னைக்கு பல பேருக்கு கிடைக்காத ஒன்றா தான் இருக்குது. ஆம்பளைங்க ஈஸியாக சொல்லிடுறீங்க விடுதலை கிடைக்குது, விடுதலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய விடுதலை எடுத்துக்கிறாங்க. அவங்க ஏன்னா எங்கே வேணால் போயிடுறாங்க, எப்படி வேணால் போயிடுறாங்க, எதை பற்றி போயிட்டா அந்த குழந்தைங்க சாப்பிட்டுச்சா இல்லை வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டாளா அப்படிங்கிறது எதுவும் இல்லை. காரணம் இத்தனை பெண்கள் இருந்தும் பெண்கள் குறைவா தான் இருக்காங்க, ஆண்கள் அதிகமா இருந்தோம். நீங்களே ஒத்துக்கிறீங்க, எல்லாரும் உங்களோட அதையும் ஒத்துக்கிறீங்க. அதுதான் அதனால இந்த வீட்டு வேலைகள்ல இருந்து, இந்த கடமைகள்ல இருந்தும் எங்களுக்கு ஒரு போதுங்கிறது தான் இப்ப இருக்கிற, எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல பொண்ணா பிறந்து இருக்க எல்லாருக்குமே அதுதான் விடுதலைங்கிறது. அதுதான் விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும்னு இன்னும் எத்தனை தடவை கத்துனாலும் பெண்களுக்கு விடுதலைங்கிறது இந்த வீட்டு வேலையிலிருந்து போகாது. அலுவலகத்துல சரிசமமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா வீட்டு வேலைகள்ல நாங்க மட்டுமே தான் செஞ்சிட்டு இருக்கோம். பெண்களுக்கு அதுல இருந்து விடுதலை வேணுங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். இவருக்கான எண் 7. அங்க போங்க. நீங்கள் தேர்வு செய்யும் எண் 7. இதற்குண்டான கேள்வி: விடுதலை என்பது
ஆசீர்வாதமா அல்லது இது தேவையா? விடுதலைங்கிறது நீங்க ஆசீர்வாதம்னு சொல்றீங்களா, இல்ல அது ரொம்ப ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்னு சொல்றீங்களா? இதுதான் உங்களுக்கு உண்டான தலைப்பு. என்னோட 3வது கூட்டத்திலே 3வது அரங்கு. ஓகே, ஜமால் சொன்னது மாதிரி ஓட முடியறதுனால விடுதலைங்கிறது அவசியம். என்னை பொறுத்தளவு எதுல இருந்து அவசியம்னா, வேலையிலேருந்து விடுதலை வேணும். இப்போ நான் இங்கே வர்றதே விடுதலை தான். காலையில இருந்து என் குடும்பத்திலேருந்து, இல்லைன்னா எனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து போய் இது வாங்கிட்டு அது வாங்கிட்டுவான்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் விடுதலை அவசியம். ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து பொருளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு குழுவில் வந்து பயணிச்சு நம்மளுக்கான ஒரு இதுவே ஒரு விடுதலை தான் எனக்கு. உங்களை பார்க்கும்போது ஒரு அன்பு உள்ள ஜமாலோ யார ஸ்ரீதரோ எல்லாரும் பேர் சொல்ற மனிதனும் இதுவே ஒரு விடுதலை தான். ஏன்னா ஒரு வேலை பழுவில் இருக்கும், நம்மளுக்கான ஒரு இதில் ஓடிட்டு இருக்கோம். அது ஆனால் ஒரு 10 வருடம் கழிச்சு இதை யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு வெற்றிடமாயிரும். அதை நோக்கி தான் நான் இங்கே வர்றேன். என்னன்னு அதே போல தான் நானும் விளையாடணும்னு ரொம்ப நினைச்சேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு பெரிய ஆளாக நினைச்சேன். என்னால் முடியல. அப்போது உள்ள பழுனால என்னால் முடியல. இப்போ நான் தொடர்ந்துருக்கேன். 2 வருடத்துக்கு முன்னாடி பேட்மிண்டன் விளையாடுறேன். அதுவே எனக்கு விடுதலை தான். காலையில் போகிறதே மிக வேலை பழு இருந்தாலும் விடுதலைங்கிறது அவசியம். உடலியதாகவும் மனதலாகவும். உடலுக்கும் சொல்லிட்டேன், மனதுக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நேரம் இருக்கா? கடைசி முறை வந்து ரொம்ப போயிடுச்சு, அதனால பயமா இருக்கு. அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கு. அப்பப்போ நான் ஜமாலை பார்த்து ஒரு என்னையா ஜமாலை பார்த்து ஆமா ஆமா அதுவும் விடுதலை தான். நீ காலையில கூட 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பண்ணலாம்? அவர் சொன்னாரு படத்துக்கு போலாம், ஜோகூர் பாருக்கு படத்துக்கு போலாம். அதுவும் ஒரு விடுதலை தான். நான் வரேன், ட்ரை பண்றேன். ஓகே, நன்றி. இதோட நான் முடிச்சுக்கிறேன். பதிவு செய்து முடிச்சுக்கிறேன். அவருக்குண்டான எண் 3. இதற்குண்டான தலைப்பு, நீங்கள் உண்மையில் விடுதலை அடைந்ததாக உணர்ந்த ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையில். ஒரு தருணத்தை பற்றி இவருக்கு நான் விடுதலை அடைஞ்சிட்டமா எனக்கு அப்படிங்கிற ஒரு தருணம். அனைவருக்கும் வணக்கம். உங்களோட பல பேர் என்னோட பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு பலருக்கு தெரியாது, பத்மினி அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நான் பேச்சாளர் மன்றத்தை சேரணும்னு முயற்சி பண்ணி நேர்லலாம் வரல, தொலைபேசியில் நிர்மல் என்னை சேர்த்துட்டாரு. கூட்டத்துக்கு வாங்க அவங்க ஒன்றும் பண்ண மாட்டோம்னு சொல்லி 3 மாசமாக கூப்பிட்டாரு. எனக்கு என்னன்னா, கூட்டத்தில் போனால் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பயம். என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னு எனக்கு அதெல்லாம் இந்த என்ன போனாலே ஒரு பயமா, இவ்வளோ தெரிஞ்ச பேச்சாளர்லாம் வச்சுட்டு எப்படி பேச போகிறோன்ற ஒரு பயத்துலேயே நான் கூட்டத்துக்கே போகல. அவர் வந்து எதுவுமே பண்ணாதீங்க, வெறும் கூட்டத்துக்கு வாங்க, பணம்லாம் கட்டிட்டீங்கன்ட்டு 3-4 மாசமா என்னை போட்டு வருத்த எடுத்துருந்தார். சரி, ஒரு முறை தைரியம் வந்துட்டு ஒரு நாள் கிளம்பிட்டேன் கூட்டத்துக்கு. போனால் அன்னைக்கு பத்மினி அம்மா தான் டேபிள் டாபிக் மாஸ்டர். அவங்க எந்த அளவுக்கு பாருங்க, நானே பயந்துட்டு அந்த ஜமாஸ்ல அந்த ஓரத்துல ஓடிடலாமான்னு இருக்கும்பொழுது என்னதான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கொடுத்தாங்க பேசுறதுக்கு. என்ன சொல்லி தலைப்பு இப்பயும் ஞாபகம் இருக்கு. நீங்க நிக்கிறீங்க, ஒரு பெண் தோழி வந்து உங்க கையை எடுத்து முத்தம் கொடுக்குறாங்க, உங்க மனைவி பாக்குறாங்க. எனக்கு அவ்வளவுதான், எப்படி பேசுறதுனே தெரியல. ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டுறாங்க எப்படி பண்ணணும்ட்டு. நான் அந்த நிமிடத்துல தான் உண்மையாலுமே ரொம்ப நெருக்கடியா உணர்ந்து, ஆனா அந்த பேச்சு பேசி முடிக்கும் போது ஏதோ தட்டி தடவி பேசிட்டேன். ஆனா எல்லாருமே கை தட்டினாங்க. கண்ணாம்னா என்ன சிறப்பா பேசுறீங்க, நீங்க ஒரு சிறந்த பேச்சாளராக வர போறீங்கன்னு சொன்னாங்க. அது என்ன நம்பிக்கையில் சொன்னாங்கன்னு தெரியல. அந்த அம்மாவும் வாழ்த்துனாங்க. அன்னைக்கு நான் வந்து பெஸ்ட் டேபிள் டாபிக் அந்த ஸ்பீச்சும் வாங்கினேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒரு கட்டத்துல நான் உணர்ந்தேன், மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலை. இந்த மன்றத்துக்கு போறதுக்கு பயம், பேசுறதுக்கு பயம், அங்க உட்கார்றதுக்கே பயமா இருந்தேன். என்னென்ன முதல்ல பேச்சு அழகு பார்த்தவங்க பத்மினி அம்மா, அவங்க இன்னைக்கு இருக்காங்க. மகிழ்ச்சி இருந்ததுக்கு தலைவர் பகிர்ந்துக்கிறதுக்கு. அதால வாழ்க்கையில் நம்மளுக்கு பல கட்டங்கள்ல ஒரு சோதனை வரும். அதுல இருந்து வெளிப்படும் பொழுது இருக்கிற ஒரு விடுதலை இருக்குங்களா, சிறப்பானதா இருக்கு. இன்றைய காலத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய நேரத்துல
நம்ம கன்சூமரிசம் சொல்ற நுகர்வு உச்சத்தில் இருக்கும். முடிஞ்சா அதுலேருந்து நம்மளாம் விடுதலை பெறுவது தான் ஒரு சிறந்த விடுதலை நினைக்கிறேன். நன்றி. சுரேஷ் அவர்களுக்கு நீங்கள் இன்று உடல் மொழி மற்றும் முகக்குறிப்பு உள்ளடக்கிய திட்டத்தை படைத்தீர்கள். எல்லாம் பயமயம், இரவு பயம், பகலும் பயம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ரொம்ப சிறப்பாக இருந்தது நீங்க ஆரம்பித்தது. நீங்க சொன்னது சிறந்த பகுதி பார்த்தீங்கன்னா, உங்க தாத்தாவை பத்தி அப்படியே கதையை சொல்லி அவர் கேட்டாரு, போய் கடையில் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு. அப்புறம் நீங்க அந்த கடைக்கு போகும்போது அப்படியே அந்த பயத்துல பக்கத்துல மைதானம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயந்துட்டு கடிவாளம் கட்டிட்டு போன குதிரை எப்படி ஓடுமோ அது மாதிரி ஓடினதா சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அதை அப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சது எங்களால். அங்கே அடுத்தது அதெல்லாம் தவிர நீங்கள் அங்கே போயிட்டு அந்த தேன் மிட்டாய் வாங்கி அது வழிந்தது அப்படின்லாம் சொல்லி எங்களை அப்படியே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க. நீங்க பேசினது நல்ல தெளிவாகவும் இருந்தது. அடுத்து முடிவும் நல்ல சிறப்பா பண்ணியிருந்தீங்க. நாங்க எல்லாரும் அந்த இடத்துக்கே நாங்க போன மாதிரி இருந்தது நீங்க சொன்ன அனுபவங்கள் எல்லாம். அதுல அந்த டைகரை பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப எங்களை மனதை தொட்டுடுச்சு. ஒரு குடும்ப உறுப்பினராகவே நீங்க நினைச்சு அதை பாதிச்சிருக்கீங்க. அந்த இழப்பை பத்தி நீங்க சொன்ன போது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்தது. அண்ட் ஒரு உறவினரை எப்படி நீங்க அதோட நீங்க சேர்த்து சொல்றீங்கன்றது ரொம்ப நல்ல சிறப்பா இருந்தது. நீங்க மேம்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பேசும்போது எல்லாரையும் பார்த்து பேசியிருந்திருக்கலாம், அது ஒண்ணு. ஏன்னா என்ன திரும்பி பாப்பீங்கன்னு நானும் பார்க்கறேன், என்ன இந்த பக்கம் பார்க்கவே இல்லை. இங்க இருக்கிறவங்களையே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் பயம், அந்த குரல்ல ஏற்ற இறக்கம் இருந்திருந்தா நல்லா இருக்கும். இந்த இரண்டு மட்டும் நீங்க அதை செஞ்சிருந்தீங்கன்னா நல்லா சிறப்பா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்துல நீங்க இந்த பயம் அப்படின்ற தலைப்பை எடுத்து உங்க உடல் மொழி இதை வச்சு நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதற்கு வாழ்த்துக்கள். அடுத்த உரைக்கு நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். சசிரேகா அவர்களுக்கு எனது சிறப்பு வணக்கம். உங்களுடைய தலைப்பு சொல்லும் வார்த்தைக்கும் உயிருண்டு என்று நிரூபித்தீர்கள். உங்கள் குரலில் உணர்ச்சி தரும் வார்த்தைகளும் சொற்களும் இடம்பெற்றிருந்தன. தலைப்பு வார்த்தை அதுவே அருமையான ஒரு நேர்மறையான ஒரு தலைப்பு. அந்த தலைப்பை ஆரம்பித்த விதமும் அருமை. அதை நீங்கள் உங்களோட உணர்ச்சி பூர்வமான குரலில் சொன்ன விதம் அதை விட சிறப்பு. அதன் பிறகு நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டுகள் அது ரொம்ப நம்மளோட இணக்கமான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. உணர்வு பூர்வமாக அதை உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. கணவன் மனைவியிடம் இருந்த அந்த செடி பிரச்சனையிலிருந்து அதை எப்படி அவங்க அதை நேர்மறையாக கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்ன விதமும், அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவோட அந்த நேர்மறை கடிதம், எதிர்மறையாக வந்த ஒரு கடிதத்தை அவங்க எப்படி நேர்மறையாக மாற்றி படித்ததுனால அந்த குழந்தையின் முன்னேற்றம் இருந்திருக்குதுன்னு சொன்ன விதமும் ரொம்ப அருமை. இதெல்லாம் வலுவான அம்சங்களாக பார்க்குறோம். உங்களோட குரல் வேறுபாடுகள் அங்கங்கே நிதானமாக நிறுத்தி சொன்னது, அந்த வேறுபாடுகள் எல்லாமே அருமையாக இருந்தது. உங்கள் உடல் மொழியும் சிறப்பாக இருந்தது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உங்களுடைய கண் தொடர்பும் அனைவரையும் சுற்றி இருந்தது. மேடையையும் நன்றாகவே பயன்படுத்தினீர்கள். அதுக்கு உங்களுக்கு சிறப்பு பாராட்டு. அதன் பிறகு வளர வேண்டிய அம்சங்களாக நான் நினைப்பது நேரம் தான். உங்களோட நேரம்னு பார்த்தீங்கன்னா 7 நிமிடம் 35. பரவாயில்லை இன்று. ஆனால் எல்லா நேரமும் அந்த மாதிரி இருக்காது. இன்று தலைவருடைய உயர்ந்த குணத்தால் கொடை வள்ளலால் நம்ம அடுத்த லெவலுக்கு போச்சு. இன்னும் உங்கள் பேச்சு நல்லா இருக்குது. அதை குறுகிய காலத்தில் அந்த கரெக்டான டைமில் நீங்கள் முடிச்சிங்கன்னா இன்னமும் சிறப்பாக இருக்குங்கிறது தான் கருப்பொருள். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட கருப்பொருள் பார்த்தீங்கன்னா விடுதலை. அதை அங்கங்கே
அல்ல ஏதாவது ஒரு இடத்துலையாவது நீங்கள் உபயோகப்படுத்தியிருந்தீங்கன்னா இன்னமும் அந்த இது வந்து சிறப்பாக இருந்திருக்குங்கிறது தான் என்னோட இது. இன்றைய உங்களோட திட்டத்தின் நோக்கம் முடிவாக நான் சொல்ல என்ன நினைக்கிறதுனா, பிறரிடமிருந்து பெற்ற பின்னூட்டங்களை அருமையாக பயன்படுத்தி உங்கள் திட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றினீர்கள். நீங்கள் சொல்வதை மக்கள் மறந்து விடலாம், ஆனால் நீங்கள் சொன்ன விதத்தையும் உணர்த்திய உணர்வையும் அவர்களால் என்றும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உரையை நீங்கள் நிகழ்த்தினீங்க. ஒரு சிறிய நல்ல வார்த்தை ஒருவரின் நாள் மட்டுமல்ல, வாழ்க்கையே மாற்றும் என்பதை உங்கள் உரையின் மூலம் நாங்கள் புரிந்து கொண்டோம். இனிமேலும் பல நேர்மறை உரைகளுடன் மேடையில் ஒளிர உங்கள் பயணம் தொடர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த குரலுடன் முகத்தால் அமர்ந்து இனிது நோக்கின் அகத்தானாம் இன்சொல்லினதே அறம். முகத்தாலும் மனதாலும் ஒரு இனிய சொற்களை சொல்லும்போது அதுதான் சிறந்த அறமாக சொல்லப்படுகிறது. அதுதான் உங்களோட வார்த்தைகளையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஜமால் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். இன்னைக்கு ஜமால் எடுத்துக்கொண்ட திட்டத்தின் நோக்கம் நான் சொன்ன மாதிரி தான். அவர் தெரியாத பார்வையாளர்களுடன் அவர் எப்படி தொடர்பை ஏற்றுக்கிறது, அந்த திறமைகளை எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதுதான். அவருடைய பேச்சை கேட்டா ஒரு பார்வையாளராக நான் முன்ன பின்ன தெரியாதுன்னு எங்களை நினைச்சுக்கோங்கன்னு நான் திட்டத்தின் நோக்கத்தை சொன்னேன். அவர் உண்மையாவே எடுத்துக்கிட்டார் போல. நம்ம யாரையுமே பேச்சாளர் மன்றத்துல இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவருடைய உரையை கொடுத்தாரு. நானும் பார்வையாளராக அமர்ந்து பார்த்ததில் அவருடைய உரையை கேட்டு நான் இந்நேரம் உறுப்பினராக இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கே நான் உறுப்பினர் ஆயிருப்பேன். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் சேர்ந்துருப்பீங்க? அப்ப அதுலயே தெரிஞ்சிருச்சு அவருடைய திட்டத்தின் நோக்கம் நிறைவடைந்திருக்கிறது. அதற்கு ஜமால் அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். ஒரு பேச்சு அப்படிங்கிறது ஒரு தாக்கம் இருக்க வேண்டும். அந்த பேச்சுல ஒரு இன்னைக்கு ஏதோ 5 நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறதுல ஒரு தாக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இன்னைக்கு அவருடைய பேச்சில் நிறைய இருந்தது தாக்கம். ஏன் இந்த பேச்சாளர் மன்றத்துல நான் எப்படி ஒரு இன்ட்ரோவேட்டா வந்து எக்ஸ்ட்ரோவேட்டா, அதாவது உள்முக சிந்தனையாளராக இருந்து வெளிமுக சிந்தனையாளராக அப்படின்னு அவர் சொன்னது எனக்கும் சரியாகப்பட்டது. ஏன்னா நானும் உள்முக சிந்தனையாளர். நானும் வளவள கொலகொலன்லாம் பேசவே தெரியாது எனக்கு. கோணமா என்ன அவ்வளவுதான், இதுதான் விஷயம், அவ்வளவுதான். இப்பவும் அப்படிதான் இருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனா கொஞ்சம் மாறி இருப்பேன். கொஞ்சம் மேபி பேசி ஆகணும், பேச்சாளர் மன்றத்தில் சேர்ந்துட்டோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமா நானும் கத்துக்கிட்டு இருக்கேன். அவர் சொன்ன மாதிரிதான் எனக்கு ரொம்ப ஒத்து போச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு இதுவும் மாற்றம் ஒன்றே மாறாதது. அவர் தலைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மாற்றத்தையும் நம்ம வந்து நல்லதாக எடுத்துக்கொண்டு இந்த பேச்சாளர் மன்றத்தில் இணைய வேண்டும் என்ற தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதற்காக அவர் திட்டத்தின் நோக்கம் நிறைவடைந்தது என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்கிறேன். வாழ்த்துக்கள். மேம்பாடுன்னு ஒன்று சொல்லி ஆகணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் பேச்சாளர் மன்றம் மேம்பாடுகள் கண்டிப்பா வேணும். அதுதான் அடுத்த நிலைக்கு எடுத்து சொல்லும். அப்படி பார்த்தா அந்த மேம்பாடு நான் என்ன சொல்லுவேன்னா, குரல் ஏற்ற இறக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் பேச்சாளர் மன்றத்துக்குள்ள வரும்போதே ஒரு தயக்கம் இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் ஒரு பார்வையாளர்களுடைய தொடர்பு அவங்கள இருந்து இன்னும் ஈடுபடுத்திருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. அது சொல்லும்போது நீங்கள் நகைச்சுவை பாணி அங்கங்கே கொண்டு வந்து செஞ்சீங்க, அது சிறப்பு. இருந்தாலும் அதை சொல்லும்போது நான் உள்ள வரும்போது தயங்கி வந்தேன். எப்படிலாம் அந்த கன்னி பேச்சை முடிச்சோன்னு வெளியே ஓடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடைவேளையில் ஓடினேன். அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு நகைச்சுவையா இன்னும் அதை சேர்த்திருந்தா இன்னும் பார்வையாளர்களை இணைத்திருக்கும் அப்படின்றது என்னுடைய இது. அந்த இதை வந்து நீங்கள் அப்படியே கன்னி பேச்சில் அப்படியே ஒரு ஆக்ஷனோட சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் அது சிறப்பாக இருந்திருக்கும். அதை அடுத்த முறையிலும் அந்த உங்களுடைய கை பாவனைகளையும் சேர்த்து திட்டத்தில் படைத்தால் பேச்சு சிறப்பாக இருக்கும் என்று அடுத்த பேச்சை இன்னும் திறம்பட வளர்த்து செயல்பட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம், அன்பு வணக்கம். பேச்சாளர் சதீஷ் அவர்களுக்கு இன்று உங்களுடைய திட்டத்துடைய நோக்கம் வந்து இணக்கமான ஒரு பேச்சை உரையை கொடுப்பது. உங்களுடைய திட்டத்துடைய நோக்கம் பூர்த்தி ஆகுது அப்படின்னு நான் அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒரு இணங்க வைக்கும் பேச்சு. இந்த சுற்றுச்சூழலை வருங்கால சந்ததிகள் தான் அதை காப்பாற்ற முடியும். இப்ப நம்ம கடந்து கொண்டு போனாலும் வருங்காலத்திலையும் அவங்களுக்கும் இந்த பொறுப்புகள் இருக்கு. அவர்களிடம் இப்பவே நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு இணக்கமான ஒரு பேச்சை கொடுத்தீங்க. அது சிறப்பாக இருந்துச்சு. அதனால் உங்களுடைய திட்டத்துடைய நோக்கம் சிறப்பாக இருந்துச்சு, அப்படி நிறைவடைந்தது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவிக்கிறேன். உங்க திட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னா வந்து
உங்கள் திட்டத்துடைய வந்து பேச்சிலுடைய சிறப்பு, அதாவது யானையாக உங்கள் பேச்சில் திட்டத்தில் எது இருந்தது அப்படிங்கிறதையும், அதே போல மேம்படுத்திக் கொள்வதற்காக சிட்டுக்குருவி போல எதை நீங்கள் சிறிய மேம்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், அதே மாதிரி உங்களுடைய பேச்சுல நீங்கள் என்ன உங்களை சவாலாக ஒரு புலி போல அப்படிங்கிற ஒரு இதுல உங்க பேச்சுல நீங்க என்ன உங்களை சவாலாக நீங்க அதை திருப்பி சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்புல நான் இந்த மதிப்பீட்டு உரையை நான் கொடுக்குறேன். உங்கள் திட்டத்துல வந்து நேர மேலாண்மை மிக சிறப்பாக இருந்தது. 7 நிமிடம் 21 நொடிகள் நீங்க பேசினீங்க, மிக சிறப்பாக இருந்துச்சு. தெளிவான பேச்சு, நம்ம எதை வந்து பார்வையாளருக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான பேச்சு அதுல இருந்துச்சு. உங்களுடைய அனுபவத்துல உள்ள ஒரு கதையை 3 கதைகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டது. அது அவங்க குழந்தைகளோட உங்க தலைப்போட ஒட்டி கொண்டு வந்தது மிக சிறப்பாக இருந்துச்சு. இந்த பதாகையில் இருந்த ஒரு சிட்டுக்குருவியை உங்களுடைய பேச்சில் கொண்டு வந்ததும் ஒரு சிறப்பாக நான் பார்க்கின்றேன். அதே போல அந்த குழந்தைகள் வந்து தொலைபேசியில் பார்த்து கொண்டு செல்கிறார்கள். அவர்களை வந்து பேருந்துல போகும்போதோ ரயிலில் போகும்போதோ வெளியில உள்ள இதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னதெல்லாம் மிகச் சிறப்பாக நான் உங்களுடைய பேச்சில் நான் பார்க்கின்றேன். அதே போல அந்த மேம்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேடை பயன்பாடு, நீங்கள் ஒரே இடத்துல இருந்து பேசுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு, நீங்க இந்த மேடை பார்வையாளர்களுடைய உங்க பார்வையையும் கொஞ்சம் நல்லா விசாலமாக பேசினா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல காட்சி வில்லைகளை நீங்க இங்க காமிச்சிருந்தீங்க, சில காட்சி வில்லைகள் அப்படின்னா அதுவும் இன்னும் பார்வையாளர்களை உங்களுடைய பேச்சுடைய தாக்கத்தை மிக சிறப்பாக கொண்டு போயிருக்கும் அப்படின்னா ஒரு பார்வையாளராக என்னுடைய கருத்து. இன்னொன்னு வந்து உங்களுடைய பேச்சுல கொஞ்சம் நகைச்சுவையை நம்ம கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கருத்துல ஒரு இடத்துல சொன்னீங்க, குழந்தைகள் தான் வந்து ஒரு கருத்தை நம்ம கொண்டு போய் சுகாதாரம் சம்பந்தமாக செய்யும் போது அவர்கள் தான் புரிந்து கொள்கிறார்கள் பெரியவர்களை விட அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அதை நீங்க வந்து ஒரு நகைச்சுவையா வந்து இங்க உள்ள பார்வையாளர்களையும் நான் குழந்தைகளாக நினைச்சு என்னோட திட்டத்தை படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பார்வையாளர்களும் ஒரு குழந்தையான ஒரு நகைச்சுவை உணர்வு அந்த இடத்துல அது ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இது வந்து மேம்பாடுகள். அதே போல வந்து நீங்கள் உங்களை வந்து உங்களுடைய பேச்சுல சவாலாக நீங்களே உங்களுக்கு எடுத்துக்கணும்னு குரல் வளம், ஒரு ஏற்ற இறக்கத்தோட ஒரு குரல் வளம் இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரே டோன்ல போற மாதிரி இருந்துச்சு, ஒரே மாதிரி உங்களுடைய இருந்துச்சு. அதே போல வந்து சுகாதார சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் நீங்க செஞ்சிருக்கிறதுனால இன்னும் அதை எவ்வளவு அகன்ற ஒரு புத்தகங்கள் நிறைய கொடுத்திருக்கீங்க. பார்வையாளர்கள் புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தாலே நிறைய தெரியும். இன்னும் எவ்வளவு சிறப்பாக அதை காட்சி விலையில காமிக்க முடியுமோ அதுவும் சிறப்பாக இருக்கும். மேலும் உங்கள் பேச்சு சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம். மதுரையும் குளிச்சு படுத்திட்டாரு, சம்பகவல்லியும் குளிச்சு படுத்திட்டாரு. நன்றி. காயத்ரிக்கு சிறப்பு வணக்கம். பொன்னகை புன்னகை அப்படிலாம் பேசும்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, காயத்ரி வந்து இதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் போய் நகை வாங்க போறாங்க அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஏற்கனவே அந்த நகையோட தான் இருக்காங்க. அதாங்க புன்னகையோடயே இருக்காங்க. மிக அருமையான பேச்சு, அதுக்கு ஒரு சிறப்பு பாராட்டு. புன்னகை வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அந்த மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற அந்த தலைப்புலயே தெரிஞ்சிருச்சு. மிகவும் அருமையான தலைப்பு. அதை எடுத்துட்டு அவங்க சொன்ன விதம் எல்லாமே அருமையா இருந்தது. அதை பார்வையாளர்களோட தொடர்பு படுத்தி ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்டு அவங்க அதுக்கான பதில் வந்தது. நம்ம கவிஞர் வந்து அவங்க சொல்லலாம் நினைச்சாங்க, அதுக்கு முன்னாடியே அவர் நகைன்னு சொல்லி புன்னகைன்னு அவரு முந்திக்கிட்டார். இருந்தாலும் அதை வந்து அவங்க சிறப்பா வந்து அதை எடுத்துட்டு போனாங்க. அந்த ஆரம்பம், அதை எடுப்பு தொடுப்பு முடிப்புன்னு சொல்லுவோம் ஒரு பேச்சுக்கு, அந்த எடுப்பு வந்து ரொம்ப பிரமாதமா அதை எடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி அவங்களோட திட்டத்தின் நோக்கத்துல வந்து ஒரு அவங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 அனுபவங்களை வந்து பகிர்ந்து இருந்தாங்க. மிக சிறப்பா இருந்தது. குரல் வளம் மிக அற்புதம். அவங்க ஏற்கனவே வந்து நகைச்சுவை பேச்சு போட்டிகள்லாம் பங்கெடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய முக பாவனைகள், உடல் மொழி எல்லாமே சிறப்பா மிக அருமையா இருந்தது. அப்போ ஏதாவது ஒரு மேம்பாடு இருக்கணும் இல்லையா? மேம்பாடு இருக்கு. நான் அந்த மேம்பாடு சொல்றேன். நான் அது சொல்றதுக்கு முன்னாடி நிறைய உங்களுக்கு அந்த கைத்தட்டல் வரவும் உங்களுடைய பேச்சு வந்து சில இடத்துல தடப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது. அதே மாதிரி உங்களுடைய 2 அனுபவங்களையும் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க இல்லையா? அந்த 2 அனுபவங்களையும் இன்னும் விவரிச்சு சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதாவது முதல் அனுபவம் வந்து நீங்க எங்கேயோ ஒரு வேலை நிமித்தமா நீங்க போகும்போது ஒரு குழந்தை வந்து சிரிச்சது அப்படின்னு அதை இன்னும் விரிவா கொஞ்சம் சொல்லியிருந்தா
அது இன்னும் அழகா இருக்கும். அது வந்து உங்களை எப்படி உங்களை எதிர்மறை சிந்தனை நேர்மறை சிந்தனையா எப்படி மாத்துச்சுன்றதை இன்னும் விரிவா சொல்லியிருந்தா அது இன்னும் வந்து அந்த தாக்கத்தை வந்து எங்க எல்லாத்துக்கும் கடத்தி இருக்கும் அப்படின்றது. இப்போவும் உங்கள் திட்டத்தின் நோக்கம் நிறைவேறியிருந்தது, ஆனாலும் அது இன்னும் தாக்கத்தை சொல்லியிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சில் வந்து என்னைக்குமே வந்து ஒரு இலக்கணத்தையோ இல்ல ஒரு குறளையோ எடுத்துக்கொண்டு வந்து அதை நீங்க உங்க பேச்சோட தொடர்பு படுத்தி அதுவும் மகிழ்வித்து மகிழ்ன்றதுக்கெல்லாம் வந்து நம்ம வள்ளுவர் ஏகப்பட்டது எழுதி வச்சிருக்காரு. அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்திருந்தா உங்க பேச்சோடைய மொத்த இதோட ஒரு லெவலை இன்னும் அடுத்த இதுக்கு போயிருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய சில கருத்து. இது வந்து மேம்பாடுகள்னு நீங்க எடுத்துக்காம உங்க பேச்சின் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து ஒரு அறிகுறியா நீங்க எடுத்துக்கிட்டு உங்க பேச்சை இதை விட சிறப்பா அமைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்தலுக்கு நன்றி. தயாரிக்கப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளர், வெற்றியாளர், பேச்சாளர் செவின்பம் சங்கீதா அவர்கள். ஐஸ் பிரேக்கர் நீங்க பாருங்க இங்க. ஓகே. ஒரு நிமிஷம். ஐஸ் பிரேக்கர் அது ஐஸ் பிரேக்கருக்கான நாடாவை செவின்பம் சங்கீதா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஆங்குலிசேர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மென்னீர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். அந்த தண்ணீர் இல்லாத தமிழுக்கு முதல் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புது உறுப்பினர்கள் யாரும் இல்லாதனால பொது மதிப்பீட்டோட நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நேரடியாக மதிப்பீட்டுக்குள்ள போயிடலாம். பொது மதிப்பீடு எதுக்காக செய்யறோம்னாக்க நம்ம கூட்டத்தை மேலும் எப்படி சிறப்பாக நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து மொத்தமாக இந்த கூட்ட ஏற்பாடு கூட்டம் எல்லாவற்றையும் கவனித்து பின்னூட்டம் வழங்குவாங்க. எது சிறப்பாக இருந்தது, அதை நம்ம தொடர்ந்து செய்யலாம், எது நாம் இன்னும் மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பின்னூட்டம் கொடுக்குறது. கருப்பொருள் விடுதலை எல்லோருக்கும் தேவை விடுதலை. அதனால அது ஒரு தேவையான கருப்பொருள் என்று நான் கருதுகிறேன். இந்த மாதத்தில் அந்த கருப்பொருளை வைத்தது சிறப்பு. சிங்கப்பூருக்கும் தேசிய தினம், இந்தியாவுக்கும் விடுதலை நாள். அதனால சிறந்த கருப்பொருள். பதாகை ஒரு தெளிவான சிறப்பான பதாகை. எல்லா தகவல்களும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கு. அதில் குறளும் அந்த பதாகையிலே இருக்கு. அதனால அது ஒரு சிறப்பாக இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன மேம்பாடு செய்யலாம்னாக்கா, இது குழுவில் வெளியிடப்பட்டது 30/7 நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அந்த பதாகை அந்த கருப்பொருள் எனக்கு இந்த பக்கத்துக்கு கருப்பொருள் தேர்ந்தெடுக்கும் போதே ஒரு 2 வாரத்துக்கு முன்பே வந்து தமிழ்மொழி பண்பாடுகளாக இந்த கருப்பொருளை பயன்படுத்த போகுது, அதனால் நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு பேச்சு வந்துருச்சு. அதனால இந்த முன்னாடியே கருப்பொருள் தேர்வு செஞ்சிருப்பீங்க, பதாகையும் முன்னே செஞ்சிருக்கலாம். அது வெளியிட்டிருந்தாங்க இன்னும் சிறப்பாக இருக்கும். நிகழ்ச்சி நிரல். பொதுவாக நிகழ்ச்சி நிரல்களில் என்னால் எழுத்து பிழை நிறையா கண்டுபிடிக்க முடியும். இன்று இந்த நிகழ்ச்சி நிரலில் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி தேடி பார்த்தேன். மிக சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. ஒரு மாற்றம் இதில் மேம்பாடு என்ன செய்யலாம்னாக்க, முதல் அங்கம் தயாரிக்கப்பட்ட உரை 70 நிமிடம் போட்டிருக்கீங்க. அதற்கு அடுத்த அங்கம் 11:10க்கு ஆரம்பிக்குது. முதல் அங்கம் 10:10, அடுத்தது 11:10. 70 நிமிடம்னாக்க இது 11:20 இருந்திருக்கலாம். இன்னொன்று, கடைசி வரியில மன்ற கூட்டத்தின் ஆதரவாளர்னு போட்டிருக்கீங்க. அதுல ஒரு ஒற்று விட்டு போச்சு. மன்ற கூட்டத்தின் ஈக்கு போட்டிருக்கலாம். மற்றபடி நிகழ்ச்சி நிரல் சிறப்பு. எல்லா மன்றங்களும் ஒரு சவாலாக சந்திப்பது என்னன்னாக்க, நேரத்துக்கு கூட்டத்தை ஆரம்பிப்பது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறி அதையும் நீங்க திறம்பட சமாளித்து
நேரத்துக்கு கூட்டத்தை ஆரம்பிச்சீங்க. அதனால தலைவருக்கும் செயலவைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த மன்ற கூட்டத்தை பற்றியும் கருப்பொருள் குரல் எல்லாவற்றையும் இந்த மாதிரி பலகையில் எழுதி இருக்கிறது சிறப்பு. பின்பற்றினாக்க சிறப்பா இருக்கும். சில மன்றங்கள் இதை பின்பற்றுகின்றன, சில மன்றங்கள் இதை பின்பற்றுறதில்ல. இது சேர்ந்திருக்கிறது நான் சிறப்பாக கருதுறேன். இந்த நிகழ்ச்சியில் 2 சிறப்பு அங்கங்கள் இருந்தது. நம்முடைய மன்றத்தில் இருக்கிற திறமையாளர்களின் திறனை வெளிக்கொண்டு வருவதற்காக அந்த சிறப்பு அங்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. 2 அங்கங்களும் அது சிறப்பு அங்கங்கள் மிக சிறப்பாகவே இருந்தன. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹேமாமாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய கதையை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கு, ஒவ்வொரு அடையாளம் இருக்கு, அதை நம்ம வெளிக்கொணரணும்னு சொன்னாங்க. அவர்களுடைய திறமையை எங்கள் மன்ற கூட்டத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று என்னுடைய ஆவல். இந்த ஆண்டு கூட கண்டிப்பா அவங்களை பயன்படுத்துவோம். நெறியாளர் பற்றி என்னுடைய மதிப்பீடு. நெறியாளர் எப்படி செஞ்சாரு கூட்டத்தை? மிக சிறப்பாக கூட்டத்தை நடத்துறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பேச்சு முடிந்ததும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாக்கியத்தை சொல்லி அது ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தீங்க. உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் சொல்லலாம் அப்படின்னாக்க, நிகழ்ச்சியை நேரத்துக்குள்ள நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது எப்படி இருந்தாலும் சரி, நிகழ்ச்சியை நேரத்துக்கு ஒவ்வொருத்தரும் கூட போவாங்க, குறைச்சி போவாங்க, நடத்தணும். நம்முடைய இடைவேளை இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 11:30 இருக்கு, 11:50 தான் இடைவேளை இருந்தது. பேச வந்த பேச்சாளர்களில் ஒரு சிலர் பின்வாங்கிட்டாங்க. அந்த வழியில் பார்த்தோம்னாக்கா நமக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கணும். ஏன் நேரம் ஆச்சுன்னு தெரியல. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததா அந்த வரிசையில் ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டு நினைக்கிறேன். அது பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் மாற்றம் இருந்தாக்க நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். அல்லது பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது என்னன்னாக்க, நிகழ்ச்சி நெறியாளர் ஒரு தவறுதலாக ஒரு வரிசையை மாற்றிட்டாக்க அதிலே போயிடணும். அதை நம்ம நிராகரிக்க தேவையில்லை. அதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு. என்ன காரணத்துக்காக அவர் செய்வார், நிகழ்ச்சியை முழுசா நடத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஏதோ ஒரு சமயத்துல ஒருத்தருக்கு இங்க இருக்க ஒருத்தரை விட்டுட்டாருனாக்க அவருக்கு நினைப்படுத்தலாம், இவரை நீங்க அழைக்காம நீங்க நிகழ்ச்சியை முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வரிசை மாறி இருக்கிற சமயத்துல அந்த மாதிரி நிகழ்ச்சி தடைப்படுத்த தேவையில்லை. அது அந்த இதுலேயே ஓட்டத்திலே போயிடலாம். அது போல நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு தகவலை ஒட்டி நானும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். மாற்றம் என்ற தலைப்பை கொடுத்துட்டு மாற்றம் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி என்னுடைய ஒரு பேச்சாளர் பிறகு சொல்கிறேன்னு சொன்னாரு. நாம பொதுவா சொல்றது பிறகு சொல்கிறேன். நான் கடைசி வரைக்கும் கூட்டம் ஆரம்பிக்க போது இப்பயாச்சும் தலைப்பு சொல்லுங்க, எப்பதான் சொல்லுங்கன்னு கேட்கிறேன். பிறகு சொல்கிறேன் தான் என்னுடைய தலைப்பே அப்படின்னாரு. ஒரு சுவையான அனுபவம். அதனால அதை பகிர்ந்துக்கிட்டேன். நேர கண்காணிப்பாளருக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். ஒரு சிறப்பான எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம எந்த குறைபாடும் காண முடியாத அளவுக்கு அவருடைய பணியை செய்தாரு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.